காஞ்சிபுரம் என்றாலே நமக்கெல்லாம் ஒரு ஆன்மீக தலம், அருமையான தலம், சிவத்தலம், வைணவத்தலம், அத்தனை கோவில்களும் கச்சிமா நகரம் என்று அனைவராலும் போற்றப்படும் புகழப்படுகின்ற காஞ்சிபுரத்திற்கு தனி சிறப்பு. தண்டி அலங்காரத்தில் காஞ்சிபுரத்தை கச்சிப்படுவ கடல்படா கச்சி கடல்படுவ எல்லாம் படும் என்று சொல்வார்கள். கடலை விட பெருமை வாய்ந்தது காஞ்சிபுரம். கச்சியில் கிடைக்கும் அத்தனையும், கடலில் கிடைக்கின்ற அத்தனையுமே கச்சியில் காஞ்சிபுரத்தில் கிடைக்கும். ஆனால் காஞ்சிபுரத்தில் கிடைக்கும் பொருள்கள் கடலில் கிடைக்குமா என்று கேட்கிறார்கள். காஞ்சி காமாட்சி கோவிலை நாம் நேராக தரிசிக்கின்றோம். வேத வியாசர் பிரதிஷ்டை செய்த காஞ்சி காமாட்சி அம்மன் விக்கிரகத்தை வணங்கவிருக்கின்றோம். ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்தி பீடத்தை பிரதிஷ்டை செய்த காஞ்சி காமாட்சி பஞ்சகங்கை குலத்துடன் கலைமகள் சரஸ்வதியும் திருமகள் லட்சுமியாய் அருள்பாலிக்கும் காமாட்சி அம்மன் கோவில் உங்களுடைய தரிசனத்திற்காக நேரலையில் 100 கால் மண்டபமும் பங்காரு காமாட்சி ஆதிசங்கரர் சரஸ்வதி ஆலயங்களும் உள்ளே அமைந்த ஒரு அருமையான தலம். தன்னுடைய ஸ்தல விருட்சமாக மாமரம் பெற்ற தலம்தான். 51 சக்தி பீடங்களில் ஒரு மகா சக்தி பீடமாக காஞ்சி காமாட்சி அம்மன் பரபிரம்ம சுரூபிணியாக இந்த ஆலயத்தினுடைய கோபுரத்தில் அத்தனை விக்கிரக தரிசனங்களை நாம் பார்த்து பார்த்து பூரிக்கின்றோம். எந்த காலத்தில், அந்த காலத்தில் மிக சிறப்பாக ஒரு அன்னை, அமுதூட்டும் அன்னையாக, ஐயன் அமர்ந்தபடி இருநாடி நெல் கொண்டு அமுதம் அளிக்கும் அன்னையாக காமாட்சி வீற்றிருக்கும் இந்த ஆலயம் காஞ்சிபுரத்தில் ஒரு விசேஷம் என்னவென்றால், அந்தந்த ஆலயங்களில் அம்மனுக்கென்று தனி சன்னதிகள் அமைத்ததாக வரலாறு. அத்தனை ஆலயங்களும் அம்மனை நோக்கியபடிதான் அமைந்துள்ள இந்த திருத்தலத்தில் காமாட்சியம்மன் கோவில் அதனுடைய குளத்தில் பஞ்சகங்கா தீர்த்தத்தில்தான் என்று சந்நியாச ஆசிரம தீட்சை 71வது பீடாதிபதிக்கு வழங்குகின்ற ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. திசஸ்தம்பத்தை பார்த்து நாம் பூரித்து அம்மனுடைய ஆலயத்தினுடைய போது திரு நந்தீஸ்வரரை வணங்கி உள்ளே செல்கின்றோம். நந்தீஸ்வரருடைய திருக்காட்சி, சிம்மத்தினுடைய திருக்காட்சி, ஆலய கோபுரத்தினுடைய திருக்காட்சி, ஒவ்வொரு சன்னதியிலும் இருக்கின்ற சுவாமிகளுடைய திருக்காட்சிகளை நாம் பார்க்கின்ற போது பூரித்துதான் போக்கின்றோம். காஞ்சிபுரத்தில் வைணவ திருத்தலமாகவும் நின்றான் இருந்தான் கிடந்தான் எனும் வைணவ ஆலயங்களும், நின்றான் இருந்தான் கிடந்தான் இதுவன்றோ வன்றோரான் கச்சி வனப்பு என்று புகழும்படியான ஆலயங்கள் அமைந்த திருத்தலம். குடலூதும் கிருஷ்ணன் என்று மிகப்பெரிய விசேடம் என்னவென்றால், 71வது பீடாதிபதி பதவியேற்கும் விழா. 7யும் 1ஐயும் கூட்டுங்கள், 8 வருகுதல்லவா. 8வது அவதாரம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அவர் ரோகிணியிலே அவதரித்தவர். இன்று ரோகிணி, இன்று கிருஷ்ணா வந்தே ஜகத்குரும், கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் என்னும்படியாக இன்று பதவியேற்கின்ற, சந்நியாச தீட்சை பெறுகின்ற சுவாமி ஒரு கிருஷ்ணவராக இன்று பதவி ஏற்கின்றார். அதாவது ரோகிணி நட்சத்திரத்தில் பதவியேற்பதும் 71வது பீடாதிபதி என்று சொல்கின்ற போது 7ம் 1ம் கூட்டினால் 8 வருகிறதல்லவா. அதை போலத்தான் இன்னொரு முக்கியம், இந்த பஞ்சகங்கை திருத்தல காட்சியை நாம் பார்க்கின்ற இந்த நேரத்தில் ஆதிசங்கரருடைய பீடம் கிமு 462ஆம் ஆண்டில் இருந்து மிக சிறப்பாக செயல்படுகின்ற ஆன்மீக தலங்களை தன்னுடைய பதிவாக இந்த மக்களுக்கு, உலக மக்களுக்கு வழங்கிய ஆதிசங்கரருடைய 2534ஆம் ஆண்டு ஜெயந்தி திருவிழாவும் இதே நாளில்தானே, இதன் அருகில்தானே, மே 2ஆம் தேதிதானே. இன்று 71வது பீடாதிபதி தன்னுடைய சந்நியாச ஆசிரம தீட்சையை பெறுகின்ற இதே வைபவத்தை ஒட்டித்தானே ஆதிசங்கரருடைய 2534வது ஜெயந்தி விழாவும் ஒரு சேர வருகிறது. என்னே மகாத்மியம். விவேக சூடாமணியில் ஆதிசங்கரர் அருளிய தயாராத்ரா குருபந்தியா பிரவட்ச சேவனே, அதாவது பக்தி என்பது குருவை வணங்கி அறிந்து அதன்படி நடப்பதுதான். குருமார்கள் சொல்கின்ற வழியிலே மாதா பிதா குரு தெய்வம் என்கின்ற பட்சத்தில் குரு என்ன சொல்கிறாரோ அவரை பற்றித்தான் நாம் விவேக சூடாமணியில் ஆதிசங்கரர் அவருடைய ஸ்லோகங்களை மனதில் இருத்தி பார்க்கின்ற போது மகான் 70வது பீடாதிபதி
ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய அருள்வாக்கின்படி, அவருடைய வழிகாட்டுதலின்படி, அவருடைய அறிவுரைகளின்படி, ஆகம விதிகளை அவர் சொல்கின்றபடி அறிந்து அவருடைய சிஷ்யராக 71வது பீடாதிபதி ஸ்ரீ கணேச சர்மா திராவிட் அவர்கள் இன்று தன்னுடைய பொறுப்பை ஏற்கவிருக்கிறார்கள். விவேக சூடாமணியை ரமண மகரிஷி தமிழிலும் சென்மயானந்தர் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து உலகமெங்கும் சேர்த்த நினைவுகள் இப்போது 580 ஸ்லோகங்களும் பக்தி மார்க்கத்தை நாம் ஒருவரிடம் ஏற்கனவே வேத பண்டிதராக பாடசாலைகளில் பன்னெடுங்காலம் படித்த வேத வித்துக்களாக இருந்தாலும் நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறையதான் இருக்கிறது என்பதற்காகத்தான். சொல்வார்கள், அறிந்ததனை அறிந்தோர்க்கு அறிவிக்கும் போதினிலே அறிந்ததுதான் என்றாலும் எத்தனை அழகம்மா என்று அறிந்தோரையே மகிழ வைக்கும் அருங்கலையே குருவினுடைய வார்த்தைகளாகும். அறிந்ததனை அறிந்தோர்க்கு அறிவிக்கும் போதினிலே எத்தனை அழகம்மா என்று அறிந்தோரையே மகிழ வைக்கும் வார்த்தைகளாகும் குருவினுடைய வார்த்தைகள். குருவினிடம் தீட்சை பெற வேண்டும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்று சொல்லும்படியான அந்த குரு ஆதிசங்கரர் மகான். அவருடைய சன்னதியும் அமைந்துள்ள காமாட்சி அம்மன் ஆலயத்தை நாம் இன்று தரிசிக்கவிருக்கிறோம் நேரடியாக. இந்த சந்நியாச ஆசிரம தீட்சை மகா வைபவம் பஞ்சகங்கா தீர்த்தத்தில் வழங்கப்படுகின்றது. அதற்கு பிறகு 8 to 9 வரை நாம் மகான் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை தரிசனம் செய்கின்றோம். இப்போது தரிசனம், விசேஷ பூஜை, அம்பாள், ஜகத்குரு ஆதிசங்கரர் சன்னதிகளிலே மகான்களுடைய சிறப்பு வழிபாடும் பூஜையும் நடக்கவிருக்கிறது. அதற்கு பிறகு 9 மணிக்கு ஊர்வலமாக மடத்திற்கு, காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயத்திலிருந்து மடத்திற்கு பெரியவாளும் இளைய பெரியவாளும் செல்லவிருக்கிறார்கள். அங்கே மகா திரிபுர சுந்தரி சந்தேச அந்த நிகழ்ச்சி காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மன் திருக்கோவில்ல இருக்கக்கூடிய பஞ்சகங்கை அப்படிங்கிற குளத்துல இந்த காரியக்கிரமெல்லாம் ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு. கணேஷ் சர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரம்மச்சாரிக்கு இந்த சந்நியாசாசிரமம் கொடுக்க போறா. அதுக்கு பூர்வாங்கமா என்னென்ன காரியங்கள்லாம் உண்டோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ புருஷ சூக்தத்தினால அபிஷேகம் பண்ணினார். அத சன்னியாசிகள் கையில வச்சு நிற்கிற செங்கோல் அப்படின்னு சொல்லலாம். இந்த தண்டம் என்ன அப்படின்னா, ஆதிசங்கரோட அஷ்டோத்திரத்துல சொல்றது ஞான வைராக்கிய தண்டாட்யாய நமஹ அப்படின்னு. ஞானத்தை அடையறதுக்கு வைராக்கியம் வேணும். அந்த உறுதி, அந்த வைராக்கியம், அந்த ஞானத்தை அடையறதுக்கு உறுதியோட நான் இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு சிம்பாலிக்கா தான் இந்த தண்டம். அதனால ஞான வைராக்கிய தண்டாட்யாய நமஹான் இருக்கு. அப்படி மந்திரத்தினால மந்திரிக்கப்பட்ட இந்த செங்கோல் துறவிகளுக்கு செங்கோல் அப்படின்னு சொல்லலாம். துறவரசு அவர்களுக்கு இந்த செங்கோலா இருக்கு. இப்ப பக்கத்துல அந்த கணேசர்மா திராவிடுங்கிற பிரம்மச்சாரி நின்று இருக்கார். இவர் இன்னைக்கு கார்த்தால சந்தியாவந்தனம் பண்ணி தன்னோட பிரம்மச்சரிய ஆசிரமத்துல கடைசியா பண்ணக்கூடிய இந்த சந்தியாவந்தனம் சமிதாதானெல்லாம் பண்ணிட்டு ரெடியா நிக்கிறார் தன்னோட குருட்ட வாங்கிக்கிறதுக்கு. அதுக்கு மேல பார்த்தேன்னா அவருக்கு மேல அவரோட பூர்வாசிரம அப்பா அம்மா, இப்படி ஒரு பிரம்மவித்தா ஆகக்கூடிய ஒரு குழந்தைய பெத்து உலகத்துக்கு கொடுத்துக்கக்கூடிய புண்ணியசாலிகள் அந்த அப்பா அம்மா அங்க மேல உட்காந்து பாக்குறா. இதுக்கப்புறம் இந்த அப்பாவுக்கும் அம்மாக்கும் இந்த குழந்தைகளுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஆயிடும். அவளும் நம்மள மாதிரி தரிசனம் பண்ணிக்கலாம், அப்படிதான் இருக்கும். அந்த தண்டத்துல முக்கியமா ஒண்ணு சொல்லணும். இந்த தண்டத்துல என்ன மேல கட்டியிருக்கு அப்படின்னா, கவர்னர் அவர்கள் தன்னோட துணைவியார் குடும்பத்தோட வந்துட்டு இருக்கார். இது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய ரொம்ப மிக முக்கியமான நிகழ்ச்சி. நம்மளோட வாழ்க்கையில மெமரபிள் அப்படின்னு சொல்லுமே முக்கியமான நிகழ்ச்சி. அத தரிசனம் பண்ணணும், கண்ணால நேர பாக்குறதுங்கிறது அவ்வளவு புண்ணியம். அதுக்காக ஆளுநர் அவர்கள் துணைவியார் மற்றும் குடும்பத்தோட வந்திருக்கார். இது மாதிரி இன்னும் பல முக்கியஸ்தர்களாம் எல்லாருமே ஆர்வத்தோட வந்திருக்கா. இந்த ஒரு அரிய நிகழ்ச்சியை கண்ணால பார்த்து ஆனந்தப்படணும், தரிசனம் பண்ணணும்னு. இதை பார்க்கறதே ஒண்ணு ஞாபகம் வருது. 42 வருஷத்துக்கு முன்னால 1983ஆம் வருஷம் மே மாசம் 29ஆம் தேதி இதே இடத்துல இன்னைக்கு குருவா இருந்து தனக்கு சிஷ்யருக்கு
சந்நியாசம் கொடுக்கக்கூடிய ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு அவரோட குருவான ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இதே இடத்துல இப்படிதான் பண்ணி சந்நியாசாசிரமம் கொடுத்தா. நமது வாழ்க்கையில 2 சன்னியாசிகளை வரத நாம பார்த்திருக்கோம் அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு பாக்கியமா இருக்கு. அந்த தண்டத்துல ஒரு வஸ்திரம் கட்டிருப்பா, அதுக்கு பேர் தண்ட வஸ்திரம்னு பேரு. சில பேர் அதை தப்பா புரிஞ்சுனுக்கா அவ கட்டிக்கக்கூடிய கௌபீனம்னு சொல்லக்கூடிய கோவணத்தை தான் அதுல கட்டியிருப்பான்னு. இல்ல, அது தண்ட வஸ்திரம் அப்படின்னு அது தனி ஒரு வஸ்திரம். இந்த தண்டத்தால தான் அவர்கள் எந்த இடத்துக்கு போனாலும் வந்தனம் பண்ணும், நமஸ்காரம் பண்ணும்னா இந்த தண்ட வந்தனம்னு தண்டத்தால பண்ணுவா. அந்த தண்டம்ங்கிறது மந்திரிக்கப்பட்ட ஒரு செங்கோல், அதுல வஸ்திரம் இருக்கும். அது பரசு முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய கோடாலி மாதிரி இருக்கணும் அப்படின்னு நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சன்னியாசிகள் இப்போ தனக்கு உபதேசம் பண்ண போற தன்னோட குருவுக்கு பிரார்த்தனை பண்ணி அவருக்கு பாத பூஜை பண்றார் இப்போ புதுசா வரக்கூடிய சுவாமிகள். இப்படி குரு சிஷ்ய பரம்பரை அப்படிங்கிறது நமது மதத்துல, சனாதன தர்மத்துல, சனாதன தர்மம் எல்லா மதத்திலுமே குரு சிஷ்யர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான. குருக்கு ஒரு மிக உயர்ந்த ஸ்தானம் சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உலகத்துல படுற எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம் நம்மளோட அறியாமை தான். அந்த அறியாமையை நீக்கிட்டா நமக்கு பேரின்பம் தான், ஆனந்தம் தான். அந்த அறியாமையை நீக்கிறது யாரால முடியும்னர்? குருவால மட்டுமே முடியும். இப்போ புதுசா வரப்போட சுவாமிகளோட பூர்வாசிரம அப்பா அம்மா, அவரோட சகோதரி, இன்னவர்கள் ரிலேஷன்ஸ் எல்லாரும் இப்போ இங்க இருக்கா. சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் வந்திருக்கார். இப்படி இன்னும் முக்கியமான முக்கியஸ்தர்கள்லாம் இங்க வந்து எல்லாருமே குழுமி இருக்கா. இந்த ஒரு அரிதான நிகழ்ச்சிய பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப அவருக்கு தன்னோட குருவுக்காக எப்படி எல்லாம் தான் சன்னியாசம் வாங்கிக்க போறதுக்கு சங்கல்பம் பண்ணிக்கிறார். சங்கல்பம் பண்ணிண்டு இப்ப ஒவ்வொரு காரியக்கிரமா பண்ண போறது. அதுல தண்டத்துக்கு அதுக்கு சக்தி ஊட்டி, மந்திரபூர்வமா சக்தி ஊட்டி தண்டத்தை தன்னோட குருநாதர் ரெடி பண்ணி வச்சிருக்கார். அதே மாதிரி சன்னியாசிகளுக்கு ரொம்ப முக்கியம் தண்டம், கமண்டலம். அவர்களுக்கு கௌபீனம்னு சொல்லக்கூடிய கோவணமே ஆடையா சொல்லியிருக்கு. ஆதிசங்கரேஸ்வரர் கௌபீன வந்தகா கலுபாகிய வந்தகா அப்படின்னு இந்த சந்நியாசாசிரமம் எடுக்கிறது, அந்த சந்நியாசாசிரமத்தில் இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பேரு அப்படிங்கிறத மகாபாகியமா சொல்றார் ஆதிசங்கரர். அதுல பல விஷயங்களை சொல்றார். இவா இந்த துறவரம் அப்படின்னா எதெல்லாம் துறக்கணும் அப்படிங்கிறத வேதம் சொல்றது. ந கர்மனா ந பிரஜையா ந தனேனச்ச தியாகேன ஏகேன அமிர்தத்வமான சுகு அப்படிங்கிறது. நாம இனிமே நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள்னாலேயோ சாதனையினாலேயோ இல்ல நம்மள்ட்ட சேர்த்துக்கிற பணங்கள்னாலேயோ இல்ல நம்மளோட சேர்ந்திருக்கிற ஆள் பலத்தினாலேயோ நம்ம அமிர்தத்துவம்னு சொல்லக்கூடிய ஒரு பேரின்பத்தை அடைஞ்சிட முடியாது. அப்ப எதால அடைய முடியும் அப்படின்னர்? இது எல்லாத்தையும் துறக்கிறது தான். இது அத்தனையும் துறந்தாக பேரின்பம் அப்படின்னு வேதம் சொல்றது இல்லையா? அந்த துறவரத்தை தான் சந்நியாசாசிரமம். அதைத்தான் இப்போ இந்த பிரம்மச்சாரியா இருக்கக்கூடிய இந்த பையன் எடுத்துக்க போறார். இவருக்கு என்ன ஒரு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும். எப்பேற்பட்ட ஆதிசங்கர பகவத்பாதர் தானே அமர்ந்து அவர் வாயால உபதேசம் பண்ணி அப்படி பரம்பரையா வந்திருக்க ஒரு குழந்தைய பெற்று வச்சிருக்கிற உலகத்துக்கு கொடுத்திருக்க அந்த பெற்றோர்கள் பின்னாலேயே இருக்கா. அவரோட அப்பா அம்மா இருக்கா. இப்போ மந்திரபூர்வமா அவர் சங்கல்பம் எல்லாம் பண்ணிட்டு ஒவ்வொரு காரியங்களா நடக்கிறது. அதே மாதிரி தண்டம், கமண்டலம் இதெல்லாம் சன்னியாசிகளோட லட்சணம். இந்த தண்டத்தை அவர்கள் ஒரு காலத்திலும் பிரியக்கூடாது அப்படின்னு முன்னமே சொன்னேன். ஞான வைராக்கியம் இதுக்கு உதாரணமா இருக்கக்கூடியது, அதுக்கு உருவமா இருக்கக்கூடியது இந்த தண்டம் அப்படின்னு. அதனால ஞானத்தை அடையறதுல நான் உறுதியா இருப்பேன் அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு தான் அவர்கள் தண்டத்தை பிரியாத இருக்கா. அப்படி இருக்கக்கூடிய அந்த தண்டம், கமண்டலம் இதெல்லாம் இப்ப ஒன்னா கொடுக்க போறா. அதுக்கு முன்னால இவர் ருக்வேதத்தின் மந்திரங்களை சொல்றார். காரணம், காஞ்சி காமகோடி பீடத்துல ஆச்சாரியல வரவர்கள் ருக்வேதத்தை சொந்த சாகையா உடையவர்களா இருக்கணும் அப்படின்னு ஒரு நியமம் இருக்கு. ஆதிசங்கரர் பல மடங்களை ஸ்தாபிதம் பண்ணியிருந்தாலும் ஒவ்வொரு மடத்துல ஒவ்வொரு வேதத்தை சேர்ந்தவர்கள் அத ஆச்சாரியலா இருக்கணும் அப்படின்னு. ஆம்நாய பீடம் அப்படின்னா, ஆம்நாயம்னா வேதத்துக்கு பேர் ஆம்நாயம்னு. அப்போ என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வேதங்களையும் காப்பாத்துறதுக்கு ஒவ்வொரு பீடம். இப்போ அந்த பெத்த அப்பா என்ன பண்றாருன்னா, நம்ம கல்யாணங்கள்ல கன்னிகாதானம் அப்படின்னு சொல்றதே
தானம் பண்ணுவா. தார வாத்து அதை தானம் பண்ணுவா இல்லையா, அதை போல இங்க இந்த பெற்றோர் என்ன பண்றா அப்படின்னா அந்த குழந்தைய சந்நியாசாசிரமத்துக்கு கொடுக்கறதுக்கு எல்லாம் மந்திரபூர்வமா அதை தாரவாத்து கொடுக்கறா. இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு ஒரு அர்த்தம் உள்ளதா இருக்கு, எப்படி ஒரு உயர்ந்த ஒரு நிலையை சொல்றது, உயர்ந்த ஒரு தத்துவத்தை சொல்றது அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடியவர் இவர் ரிக்வேதத்தை கணம் அப்படின்னு வேதத்தை படிக்கிறது. அதுலயே பதம்னு இருக்கு, கிரமம்னு இருக்கு, ஜடைன்னு இருக்கு, கணம்னு இருக்கு. இந்த கணம்ங்கிறதா பெரிய மிகப்பெரிய ஹையர் ஸ்டடி அப்படின்னு சொல்லலாம் வேதத்துல. அந்த கணாந்தம் ரிக்வேதத்தை அத்தியனம் பண்ணினவர் இந்த பிரம்மச்சாரி. அந்த வேதத்துக்கு லட்சணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த வேத லட்சணம் எல்லா தேவர்களுக்கும் இவர் அர்க்கியம் கொடுத்து எல்லா தேவர்களையும் பிரீதி பண்ணி அவர்களோட ஆசையினால இப்ப இந்த சந்நியாசாசிரமத்தை அவர் எடுத்துக்க போறார். அப்படி இருக்கக்கூடிய அந்த வேதத்துல கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கணத்தை அத்தியானம் பண்ணவர். அந்த வேதத்துக்கு அங்கங்களா சொல்லியிருக்கக்கூடிய அந்த வேத அங்கங்கள் எல்லாமும் இவர் படிச்சிருக்கார். மிகப்பெரிய வித்வான். அது மட்டும் இல்ல, இவரோட சொந்த சாகையான ருக்வேதத்தை படிச்சதோட இல்ல, யஜுர்வேதம், சாமவேதம் அப்படிங்கறதெல்லாமும் இவர் படிச்சு திரிவேதி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவர் ஒரு பாக்கியம். இப்படி ஒரு ஆச்சாரியன் நமக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ சங்கல்பம் பண்ணிக்கிற அப்படிங்கிற இந்த புனிதமான வருஷத்துல இந்த வைசாகம் அப்படிங்கிற மாசத்துல இந்த சுக்லபக்ஷம் இன்னைக்கு அக்ஷய திருதி அப்படிங்கக்கூடிய திதி. அக்ஷய திருதி அப்படின்னா அது எவ்வளவு சிறந்த நாள் அப்படிங்கிறது உலகத்துல எல்லாருக்கும் தெரியும். அந்த அக்ஷயம் அப்படின்னாலே குறைவில்லாததுன்னு அர்த்தம். க்ஷயம்னா குறையிறது, அக்ஷயம்னா குறைவில்லாதது அப்படின்னு. இன்னைக்கு எது நடக்கிறதோ, எது பண்றோமோ, எந்த நல்ல காரியம் பண்றோமோ அது அத்தனையும் மேலும் மேலும் குறைவில்லாத வளர்ந்துட்டு இருக்கும், பல்கி பெருகும். அப்படிங்கறதுனாலதான் அந்த அக்ஷய திருதிக்கு அவ்வளவு ஒரு முக்கியமான இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அக்ஷய திருதி அன்னைக்கு இவர் தான் சந்நியாசாசிரமம் எடுத்துக்கிறதுக்கு சங்கல்பம் பண்ணிட்டு சந்நியாசிஷ்யே அப்படின்னு நான் சந்நியாசத்தை எடுத்துக் கொள்கிறேன். சந்நியாசிஷ்யே அப்படின்னு நான் சந்நியாசத்தை துறவரத்தை மேற்கொள்கிறேன், நான் துறவரத்தை மேற்கொள்கிறேன் அப்படின்னு தன்னோட குருநாதர் சன்னதியில இவர் சங்கல்பம் பண்ணிட்டுட்டார். இப்போ அந்த சந்நியாசத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த சந்நியாசத்துல என்னென்ன பண்ணணும், எதை எதை விடணும் அப்படிங்கறதுல ஒன்னொன்னா இப்ப விட போற. ஓம் ஸ்வாயோனிங் கச்ச ஸ்வாஹா ஆபோ வை கச்ச ஸ்வாஹா புத்ரைஷணா வித்தைஷணா லோகைஷணா சர்வைஷணா மயா பரித்யக்யாஹ அபயம் சர்வபூதேப்யோ மத்த ஸ்வாஹா. பிரைஷ மந்திரம் அப்படின்னு இந்த புத்ரைஷணா வித்தைஷணா லோகைஷணா சர்வைஷணா மயா பரித்யக்தாஹ அபயம் சர்வபூதேப்யோ மத்த ஸ்வாஹா. யத்கிஞ்சித் பந்தனம் கர்ம கிருதமஜ்ஞானதோ மயா பிரமாதாலஸ்ய தோஷோத்தம் தத்சர்வம் சந்த்யஜாம்யஹம். த்யக்த சர்வோ விசுத்தாத்மா கதஸ்நேஹ சுபாசுபஹ. ஏஷ த்யஜாம்யஹம் சர்வம் காமபோக சுகாதிகம். சர்வமேவ பரித்யஜ்ய
ददाम्यभयदक्षिणाम् पद्भ्यां विहरन् नाहं वाक्कायमानसैः करिष्ये प्राणिनां पीडाम् प्राणिनः सन्तु निर्भयाः। இந்த மந்திரத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அபயம் சர்வபூதேபியா அப்படின்னு, என்னால உலகத்துல உள்ள எந்த ஜீவராசிகளுக்கும் பயம் இல்லாமல் இருக்க கடவது அப்படின்னு சொல்ற. இந்த சந்நியாச ஆசிரமத்துக்கு எடுத்துக்கூடிய பிரைஷ மந்திரம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இன்னுமே என்னை பார்த்தா எந்த ஜீவராசிகளுக்கும் பயம் இருக்கக்கூடாது. பயம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதோட மட்டும் இல்ல, என்னை பார்த்தா எல்லாருக்கும் அன்பு ஒழுகணும் அப்படின்னு. எப்போ ஒருத்தரை பார்த்தா நமக்கு அன்பு ஒழுகும் அப்படின்னா, அவர்கள் அன்பு மயமா இருந்தாதான் நமக்கு அவர்களை பார்த்தா அன்பு மயமா இருக்கும். அதனால இந்த சந்நியாசத்தோட முக்கிய லட்சியமே எல்லா ஜீவராசிகள்ட்டையும் அன்பா இருக்கிறது தான். மனிதர்கள்ட்ட மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசிகளும், இறைவனால படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகள்ட்டையும் அன்பை காட்டுறது தான் இந்த சந்நியாசத்தோட மிக உயர்ந்தது. அதுக்காக என்ன பண்ணார், என்னோட எல்லாத்தையும் நான் துறக்கிறேனர். என்னோட குடும்பமா இருக்கட்டும், என்கிட்ட இருக்கிற பொருட்களா இருக்கட்டும், எல்லாத்தையும், என்னோட ஆசைகள் எல்லாத்தையும் நான் இப்பொழுது துறக்கிறேன் அப்படின்னு இவர் இப்போ சபதம் பண்ணிக்கிறாப்புல சங்கல்பம் பண்ணிக்கிறார். பண்ணி தன்னோட குருநாதர் சன்னதியில இதெல்லாம் நான் துறக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட துறவரத்திற்கு ரெடியா இருக்கிறத சொல்றார். गंगाय मुनयोर्मुनिभ्यश्च नमो नमो गंगाय मुनयोर्मुनिभ्यश्च नमः। நமது வேத சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகளா இருக்கட்டும், இன்னும் கங்கை யமுனை முதலான புண்ணிய நதி தீரத்துல இருக்கக்கூடிய அத்தனை நதி தீரங்களையும் இருக்கக்கூடிய ரிஷிகளா இருக்கட்டும், எல்லாரோட அருளையும் பெற்று இப்போ பஞ்சகங்கை அப்படின்னு இந்த காமாட்சி கோவில் இருக்கிற இந்த குளத்துக்கு பேர் பஞ்சகங்கை. ஒரு கங்கையே இவ்வளவு விசேஷம் தெரியும், 5 விதமான கங்கை. அந்த 5 விதமான கங்கைன்னு சொல்லக்கூடிய பஞ்சகங்கைங்கிற புண்ணிய தீர்த்தத்துல இவர் இப்போ மூழ்கி எழப்போறார். மூழ்கி எழறத்தே தன்னோட வெள்ளை வேஷ்டி, முதல்ல பூர்வாசிரமத்துல கட்டியிருந்த, பிரம்மச்சரிய ஆசிரமத்துல கட்டியிருந்த தன்னோட அந்த வெள்ளை வஸ்திரம் அத களைய போறார். அதே மாதிரி பூணல், உபநயனத்தும் போது பூணல், அதாவது ஒரு வேதத்தை படிக்கிறதுக்கு பிரம்மச்சாரி அப்படிங்கிற ஆசிரமத்தை படிக்கிறதுக்கு முதல்ல ஆரம்பமா இருந்த உபநயனத்துல போட்ட அந்த பூணலை அதை களைய. நம்மளோட ஹேர் ஸ்டைலே என்னன்னா சிகையோட இருக்கிறது, அத களைய போறார். ஒவ்வொன்னா சிகையை களைய போறார், பூணலை களைய போறார். தன்னோட வெள்ளை வஸ்திரத்தை களைஞ்சோன்னு தன்னோட குருநாதர் கையால காவி வஸ்திரத்தை வாங்கிக்க போறார். அதுக்கு இப்போ இந்த பஞ்சகங்கையில நீர் தேவதைகள் எல்லாம் வேண்டிண்டு, தேவர்கள் எல்லாம் வேண்டிண்டு இவர் மூழ்கி எழப் போறார். அப்படின்னு சொல்லக்கூடிய வியாகிருதி அப்படின்னு சொல்லக்கூடியது. அவர்கள் பெற்றோர்கள் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கா. அப்படியே எவ்வளவு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும், நமக்கு இப்படி ஒரு பாக்கியம், இப்படி ஒரு பிள்ளைய பக்கிறதுக்கு நாம பாக்கியம் பண்ணுமேன்னு. அதே இன்னொரு சமயம் என்ன அப்படின்னா, அந்த மனசுல தாபமும் இருக்கும், இனிமே இந்த குழந்தை நமக்கு சொந்தம் இல்லாத போறதே அப்படின்னு. ஆனால் உலகத்துக்கு என்ன சொந்தமாக போறது அப்படின்னா, எவ்வளவு ஒரு பெரிய ஜெகத்குரு, அதுவும் காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் அப்படின்னா அதுல ஆச்சாரியரா உட்கார போறாருன்னா என்ன ஒரு பெருமையா இருக்கும். அதனால ஒரு பக்கம் பெருமை, ஒரு பக்கம் மன வருத்தத்தோடையும் இந்த பெற்றோர்கள் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு தெரியுது. காஷ்யபோ வத்சார ரிஷிः பவசோமோ தேவதா காயத்ரி சந்தா. இதுக்குண்டான ரிஷிகள்
சந்தஸ், அது தேவதை, எல்லாத்தையும் தியானம் பண்ணி அந்த நீர்ல இப்போ மூழ்கி எழப்போறார், நீராட போறார். அந்த குளம் முழுக்கலும் பஞ்சகங்கையில எப்படி இருக்கு அப்படின்னா, அப்படியே இந்த கங்காதேவி மனசு அப்படியே சந்தோஷப்பட்டு ஆனந்தப்பட்டு அந்த குளம் முழுக்கலும் தாமரப்பூவா பூத்து குலுங்குறாப்புல இருக்கு, பூத்து குலுங்குறாப்புல இருக்கு. ஏன்னர் இப்படி ஒரு சங்கராச்சாரியரை என்னோட நதி என்ன கரையில எங்கிட்ட மூழ்கி எழுந்து இவர்கள் எடுத்துக்கிறாளே அப்படின்னு ஒரு சங்கராச்சாரியர் ஊருவாரேன்னு இந்த பஞ்சகங்கைக்கே பரம சந்தோஷம் போல இருக்கு. அதனால இண்டாச்சு, பிரார்த்தனை பண்ணியாச்சு, சங்கல்பம் பண்ணியாச்சு. இவருக்கு இப்போ லோகைஷனாயாஸ்ச யுத்யுதோகம் பிக்ஷாச்சர்யம் சராமி. புனः 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 அவரோட சுவாமிகளோட அப்பா அவர் கையில தாரவாத்து கல்யாணத்துல பெண்களை தானம் பண்றாப்புல அவரே தீர்த்தம் விட அவர் நீர் வார்க்க இவர் இந்த பிக்ஷாச்சரியம் ததாமி அப்படின்னு அவரோட கூட பிறந்த சகோதரி. என்ன ஒரு பாக்கியம் இந்த பெண்மணிக்கு, இப்படி ஒரு கூட பிறந்த பிறப்பு இருக்கிறதுக்கு. அதனால ஆண்டவா இருக்கட்டும், பின்னால அவரோட தாயார் 10 மாதம் சுமந்து எடுத்த தாயார் स्वर्ण पात्र में जो चंद्रमौलीश्वर महाराज स्वामी का पूजा में उपयोग है, उस पात्र में महाराज का वस्त्र दे रखे बड़े महाराज उनको प्रदान करेंगे. अभी स्वर्ण पात्रम चंद्रमौलीश्वर स्वामी பூஜலோ மங்கள வாத்தியங்கள்லாம் முழங்குறது. காரணம், இதுல இவர் ஸ்நானம் பண்ணி மூழ்கி இருந்து இப்போ இதோ நமக்கு புது ஒரு சங்கராச்சாரியர் 71வது ஆச்சாரியார் இன்னும் சில மணித்துளிகள் எல்லாம் நமக்கு சொந்தமாக கிடைக்க போறார். அப்படி ஓம் புவஹ சந்யஸ்தம் மயா, ஓம் ஸ்வஹ சந்யஸ்தம் மயா, ஓம் பூர்புவ ஸ்வஹ சந்யஸ்தம் மயா, ஓம் பூஹ சந்யஸ்தம் மயா, ஓம் புவஹ சந்யஸ்தம் மயா, ஓம் ஸ்வஹ சந்யஸ்தம் மயா, ஓம் பூர்புவ ஸ்வஹ சந்யஸ்தம் மயா, ஓம் பூஹ சந்யஸ்தம் மயா, ஓம் புவஹ சந்யஸ்தம் மயா, சன்னியாசி ஆகிறேன் அப்படின்னு இவர் நீர்ல மூழ்கி பிரதிஜ்ஞை பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணிட்டு இப்போ மூழ்கி எழப்போற. ஓம் புவஹ சந்யஸ்தம் மயா, ஓம் பூர்புவ ஸ்வஹ சந்யஸ்தம் மயா, ஓம் பூஹ சந்யஸ்தம் மயா. தேவர்கள்லாம் பூமாரி பொழியறாப்புல பூமழை பொழியிறது நிஜமாவே இது ஒரு மறக்க முடியாத, நமது வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி தான். அவர்களோட பெற்றோர்களா இருக்கட்டும், அவர்கள் உறவினர்கள் எல்லாரும் புஷ்பத்தினால பூமழை பொழியறாம். ஓம் பூர்புவ ஸ்வஹ சந்யஸ்தம் மயா, ஓம் பூஹ சந்யஸ்தம் மயா. ஆகாசத்தை பாரு, காமாட்சி சன்னதி. நமது சனாதன தர்மத்துல அந்த குரு சிஷ்யா அப்படிங்கிறது என்ன ஒரு வினயம், என்ன ஒரு அடக்கம் அப்படின்னு. இவர் ஜெகத்குரு, அப்படி ஜெகத்குருவா இருக்கவே தனது சீடர் சன்னியாசம் வாங்கிக்கிறார் அப்படிங்கறத பார்த்துட்டு அவர் கையால பூவெல்லாம் போட்டு பூ வருஷம் பண்ணி அத்தனை பேரும் புஷ்ப வருஷம் பண்ண பூமழை பொழிய இவர் இப்போ சன்னியாசத்துக்கு சங்கல்பம் பண்ணிட்டு because that is the direction in which he is going to move on from today. So he has said, I want to take sannyasa, and he has pronounced it openly in front of the Panchbhutas, in front of Kamachi, in front of his own guru, in front of rest of the society. ரெண்டு கையும் தூக்கி அவ பிரமாணம் சொல்ற மாதிரி சன்னியஸ்தம்மையா அப்படின்னு சொல்லி சன்னியாச ஆசிரமத்துக்கு நான் போக போறேன், எடுத்துக்க போறேன், இனிமே நான் சன்னியாசி, காதுல சன்னியாசி அப்படிங்கிறது நமது சுவாமி வாரு சனாதன தர்மத்துல யாரா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், காதணி அணிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொல்லி இருக்கு. இதுக்கு பல விதத்துல நன்மைகள்லாம் இருக்கு சொல்லப்படுறது. அதனால தன்னோட காதணி அதெல்லாம் தியாகம் பண்றார், காதணி எல்லாம் கயிட்டுறார். की ओर दिखा के जो स्वर्ग का मार्ग है उसकी ओर दिखा के सन्यासी का प्रवेश கையில போட்டு கொண்டிருக்கக்கூடிய தன் உடம்புல இருக்கக்கூடிய தங்கமான எந்த ஒரு வஸ்துக்களா இருந்தாலும்
சொர்ணத்துல இருக்கக்கூடியது எல்லாத்தையும் ஒன்னொன்னா எடுத்து எவர் கொடுக்கிறார். ஆஹா, ஒரு 71வது சங்கராச்சாரியன் உலகம் கொண்டாடக்கூடிய அவர் காதுல போட்டிருந்த அந்த ஆபரணங்கள்லாம் அவர்கள் சகோதரிட்ட கொடுக்கிறா, அவர் பெற்றோர்கிட்ட கொடுக்கிறா அப்படின்னா ஒப்படைச்சுடுறார். இப்பதான் புத்திரேஷனா வித்தேஷனான்னு சொன்னமே அந்த கையில அவர் அணிஞ்சிட்டு இருக்கிற மோதிரம் முதலானதெல்லாம் என்னென்ன சொர்ணத்துல போட்டு இருக்காரோ தங்கத்துல போட்டு இருக்காரோ அது எல்லாத்தையும் இவர் இப்போ தியாகம் பண்ணி நம்ம சொன்ன மாதிரி அவர் சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொர்ண மற்றவர்கள்ட்ட தன்னோட பெற்றோர்கிட்ட கொடுத்தாச்சு எல்லாத்தையும். இப்போ அவர்கள் கொடுத்தது எல்லாத்தையும் ஒன்னொன்னா கிளஞ்சு அவர்கள்ட்டயே திருப்பி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அவர் இப்போ இனிமே இவருக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் குருநாதர் கொடுக்க போறார். குருநாதர் மட்டும் இல்ல, தன்னோட கேச விசர்ஜனம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னோட முடிய களையிறது, முண்டி அப்படின்னு சன்னியாசிகளுக்கு லட்சணமா மழிச்ச தலையா இருக்கணும், மொட்டை தலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதனால அந்த மழிச்ச தலைக்கு அதுல முதல் நாளே இதுக்கு முழுக்க மழிச்சிடுவா. இருந்தாலும் இந்த மந்திரபூர்வமா பண்ணணும் அப்படிங்கறதுனால 1-2 முடிய விட்டு வச்சிருப்பா. அதை இப்போ இவர் மந்திரபூர்வமா அதையும் களைஞ்சாச்சு. இப்போ தன்னோட காதணி போட்ட ஆபரணங்கள்லாம் களைஞ்சார். இப்போ முடிய தலையும் மழிச்சுண்டாச்சு. त्वमन्तः प्रविश्य मध्ये ह्यजस्रं परमं पवित्रं यशोबलं ज्ञानवैराग्यमेधा सत्त्वस्य शुद्धिं सन्ततं मे प्रयच्छ. ஓம். அதாவது எனக்கு எப்பொழுதும் எதெல்லாம் வரட்டும் அப்படின்னு சத்துவ குணங்கள் இருக்கட்டும், என்னோடது நல்ல எண்ணங்கள் நன்மை அத்தனையும் குடிகொண்டு இருக்கட்டும் அப்படின்னு. இப்போ உபநயனத்தும் போது மந்திரபூர்வமா பூணல் போட்டா அந்த பூணலையும் இப்போ களைஞ்சாச்சு. அதையும் களைஞ்சு தீர்த்தத்திலேயே விசர்ஜனம் பண்ணியாச்சு. இது வெறும் நூல் இல்ல, காயத்ரி மந்திரத்தினால மந்திரிக்கப்பட்டு வேதம் முதலான எல்லா வித்தைகளையும் கத்துக்கிறதுக்கு எது ஒரு பெரிய நமக்கு பலமா இருக்கு அப்படின்னா இந்த உபநயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூணல் தான். இந்த பூணல் இருந்தால்தான் நமக்கு அப்புறம் காயத்ரியை நாம ஜபிக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த காயத்ரியிலேருந்து இருக்கக்கூடிய சாரமா இருக்கக்கூடிய வேதங்கள் எல்லாமும் நாம படிக்க முடியும், கிரகிச்சுக்க முடியும், அறிவை வளர்த்துக்க முடியும், ஞானத்தை வளர்க்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய அந்த வேதங்களுக்கெல்லாம் அன்னை அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தசாம் மாதா அப்படின்னு சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரத்தினால மந்திரிக்கப்பட்ட அந்த பூணலியும் இப்ப களைஞ்சாச்சு. இப்ப அடுத்தது தன்னோட வஸ்திரம், வெள்ளை வஸ்திரம் இத்தனை நாள் கட்டியிருந்தார். அந்த வெள்ளை வஸ்திரத்தை இப்போ களைய போறார். அதே மாதிரி அரணியான் கயிறு அப்படின்னு அருணா கயிறோட இருக்கணும். அது ஒரு பெரிய ரட்சையா சொல்லியிருக்கு, பாதுகாப்பா சொல்லியிருக்கு. அந்த அருணா கயிறு இன்னும் கட்டின்னு இருக்கிற வஸ்திரம் எல்லாத்தையும் நேர்லயே களைய போறார். இது ஒவ்வொன்றும் மந்திரத்தை சொல்லி சொல்லிதான் பண்ணணும். பாவம் பெத்த தாயாருக்கு எப்படி இருக்கும், அவ என்ன பண்றா, அதோட தாத்பரியம் என்ன அப்படின்னு அப்பா அம்மாக்கு விவரிக்கிற. வாசுதேவ சனாதனா வாசுதேவ சந்நியஸ்தம் மே ஜகத்யோனே புண்டரீகாட்சமோக்ஷதா யுஷ்மச்சரணமாபன்னம் त्राहि मां पुरुषोत्तमा. He has pronounced himself a sannyasi and he prays to the Almighty Bhagavan to say that சர்வேஸ்வரனான மகாவிஷ்ணுட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அவ சன்னியாசி, நான் சன்னியாசி ஆயிட்டேன், பர பகவானே உங்களுடைய சரணத்துல வந்துட்டேன், இதுக்கு மேல நீங்க தான். இதுதான் தன்னோட மந்திரபூர்வமா சன்னியாசம் வாங்கிண்டாச்சு. இன்னுமே நான் எல்லாத்தையும் விட்டாச்சு.
சந்யஸ்தம் மே ஜகத்யோனே புண்டரீகாட்சமோக்ஷதா யுஷ்மச்சரணமாபன்னம் த்ராஹி மாம் புருஷோத்தமா. கைய உயர தூக்கி, இதே புருஷோத்தமா, நான் சந்நியாசமா ஆயிட்டேன், சந்நியாசம் வாங்கிக்கிறேன், எல்லாத்தையும் திறந்துட்டேன், இனிமே நீந்தான் பொறுப்பு, என்ன அடைக்கலம் நீந்தான், அடைக்கலம் நீந்தான், அடைக்கலம் அப்படின்னு இவர் எல்லாம் வல்ல பரம்பொருளான புருஷோத்தமன்ட்ட தன்னை அடைக்கலம் கூடார். இப்போ லோகானுகிரகார்த்தம் தண்டாதிகிருஹாண குருநாதர் சொல்லி வைக்கிறார், உலகத்தை தர்மத்தை காப்பாத்துறதுக்காக நான் தண்டம் முதலானதெல்லாம் இப்போ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சங்கல்பம் பண்ணிட்டு, நீங்க இனிமே தண்டம், சந்நியாச வஸ்திரம், காஷாய வஸ்திரம் இதெல்லாம் நீங்க தரிச்சுக்கணும் அப்படின்னு அவ குரு சொல்லி, அந்த சந்திரமௌலீஸ்வரரை பூஜிக்கக்கூடிய ஸ்வர்ண பாத்திரத்துல அவருக்கான வஸ்திரத்தை வச்சு பெரியவா அவர் கொடுத்துட்டு இருக்கா. இது வரைக்கும் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் அவ திரைய போட்டு அவ சித்தமா வெள்ள வரைச்சு 2 சூரியன் மாதிரி 2 பெரியவாளும் வெளில வருவா இந்த கூடாரத்துல இருந்து. இப்போ ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர் வெள்ள வஸ்திரத்தெல்லாம் களைஞ்சோட்டு நீர்ல நிக்கிறதே காஷாய வஸ்திரத்தை கொடுக்கிறார். அது சந்திரமௌலீஸ்வருக்கு பூஜை பண்ணிருக்கிற பாத்திரம். சந்திரமௌலீஸ்வர திருக்காலமும் பூஜை பண்ணிட்டு இருக்கிற திருக்கரங்களால தன்னோட குருநாதர் கையால சன்னியாசத்தை அடையாளமான இந்த காவி உடைய வாங்கிக்கிறார். இன்னும் சிறிது நேரத்துல பார்த்தா, இப்படி வெள்ள வேட்டியில பார்த்த ஒரு பிரம்மச்சரியா இருந்த ஒரு பிரம்மவித்து இன்னும் சில மணித்துளிகள்ல பார்த்தா காஷாய தண்டத்தோட ஒரு ஜெகத்குரு சங்கராச்சாரியரா பீடாதிபதியா நமக்கு இப்போ காட்சி தரப்போறா. அதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, 2 ஆச்சாரியாலும் குரு சிஷ்யர் 70-71 2 ஆச்சாரியாலும் நமக்கு சேர்ந்து தரிசனம் இன்னும் சில நிமிஷங்கள்ல சில மணித்துளிகள்ல கிடைக்க போறது. இந்த ஒரு அரிய சந்தர்ப்பத்துக்குத்தான் உலகமே ஆச்சரியமா காத்துன்னு இருக்கு, ஆவலோட காத்துன்னு இருக்கு. இப்ப அவ தன்னோட உடைய மாத்திண்டு காஷாயத்தோட வருவா. அந்த ஒரு திருக்காட்சிய பாப்போம். வான வேடிக்கைகள்லாம் வெடிக்கிறது. అని చెప్పి మన స్వామివారి శరణానికి ఆయన వచ్చున్నారు, భగవత్ శరణానికి ఆయన వచ్చున్నారు. స్వామివారు ఆహా నేను ఇప్పటి నుంచి మిమ్మల్ని చూసుకుంటాను అనే ఒక విధానంలో ஆதிசங்கரர் சொல்றார், யாரு காவி கட்டின்னு இருக்காளோ காஷாய தண்ட மாத்திரேன அப்படின்னு கையில தண்டத்தை வச்சுன்னு காவி கட்டின்னு யார பார்த்தாலும் எதற்கு பார்த்தா உடனே விழுந்து அவர்கள் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு அந்த காஷாய தண்டத்துக்கு அந்த காவி உடைக்கு அப்படி ஒரு மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த காஷாயத்துல வரப்போறர் அவர்களை காவி கட்டின்னு பார்த்தாலே உடனே காலில் விழுந்து வணங்கணும் அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்றார். காஷாய தண்ட மாத்திரேன அப்படி அவ கையில தண்டத்தையும் காவி உடையோடையும் இருக்கிறவளை பார்த்தா உடனே நமஸ்காரம் பண்ணும் அப்படின்னு. இன்னுமே தண்டம் கமண்டலம் இதெல்லாம் தான் இவரோட உடமையா இருக்க போறது. இது எல்லாத்துக்கும் மேல இவருக்கு பெரிய பாக்கியம் இனிமே என்ன கிடைக்க போறது அப்படின்னா, 2500 வருஷத்துக்கு முன்னால ஆதிசங்கரர் கைலாயத்திலேந்து கொண்டு வந்த 5 ஸ்படிகலிங்கம். அந்த 5 ஸ்படிகலிங்கத்துல ஒண்ணுதான் யோக சந்திரமௌலீஸ்வரர் அப்படின்னு ஸ்படிகலிங்கம். காஞ்சி காமகோடி பீடத்துல நித்தியம் பூஜை பண்ணக்கூடிய பிரதான தேவதையா இருக்கார். அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணக்கூடிய பாக்கியம் இன்னுமே இவருக்கு வரப்போறது. இப்படி ஒரு அரிய நிகழ்ச்சிய ஆளுநர் இன்னும் சுப்பிரமணிய சுவாமி, ஐஐடி டைரக்டரா இருக்கக்கூடிய காமகோடி, இன்னும் பல முக்கியஸ்தர்கள் எல்லாமும் குழுமி இருந்து எல்லாரும் அப்படியே ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கா. இப்படி ஒரு பாக்கியம் நம்ம வாழ்க்கையில கிடைச்சிருக்கு அப்படிங்கிற பெருமிதம். இத நேர பாக்குறவாளுக்கு பாக்கியம். இத நேர பார்க்க முடியாதவர்கள்லாம் தாங்கள் இருந்த இடத்திலேருந்தே இந்த அரிய காட்சியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக டிடி தொலைக்காட்சி முதலான தொலைக்காட்சியில நம்ம பாக்குறோம். அப்படின்னா அந்த டெக்னாலஜியோட அது வளர்ந்தது.
மடத்து பக்தர்கள்லாம் எத்தனை பேர் வந்திருக்கா. இன்னும் எங்க பார்த்தாலும் ஒரே ஜன கூட்டமா இருக்கு, தலையா இருக்கு. அத்தனை பேரும் எங்கெங்கெல்லாம் நின்றுட்டு பார்க்க முடியுமோ இந்த நிகழ்ச்சிய துளியானும் பாத்திர மாட்டோமா, கிடைச்சிடாதான்னு. महाराज ने संन्यास आश्रम स्वीकारते समय एक श्लोक उन्होंने बोला है, जिसका हमने पूर्वानुवाद किया। उस श्लोक में उन्होंने भगवान से प्रार्थना किया, उनके भगवान स्वरूप गुरु से यही प्रार्थना किया कि हम आपके शरण में आते हैं, हमारी रक्षा कीजिए, त्राहिमाम करके उन्होंने शुरू करके उनके பஞ்சகங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குளத்துல பார்த்தீங்கன்னா குளப்படி முழுக்கலும் ஜனங்கள் வந்து உட்கார்ந்துருக்கா. வெடிகாரத்தாலேந்து இன்னும் சொல்ல போனா நேத்து இரவிலேந்தே காஞ்சிபுரத்துல கூட்டம்லாம் எல்லாரும் அவர்கள் வந்து இதை பார்க்கணும், இந்த அரிய காட்சியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து குழுமி இருக்கா. இந்த திரும்பின இடம் இந்த குளப்படியில எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கா, இன்னும் மேலெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கா. இன்னும் எங்க இதெல்லாமோ உட்கார்ந்து முடிஞ்ச வரைக்கும் நேரம் வந்து பார்க்கணும்னு முடியாதவர்கள்லாம் வீட்டிலேயே இருந்து தொலைக்காட்சியில ஆனந்தமா பார்த்துட்டு இருக்கு. इस आवरण से बाहर निकलेंगे कुछ ही समय में, हम सबको நாட்டின் பல பாகத்துல உள்ளவர்களும் இங்க வந்திருக்கா. அதுதான் ஒரு விசேஷம். ஏன்னா இவர் ஜெகத்குருவா ஆக போறதுனால, உலகம் அனைத்துக்கும் இவர் குருவா இருக்க போறதுனால அத்தனை ஜனங்களும் இங்க வந்திருக்கா. வேத வித்துக்கள்லாம் அங்க ஒவ்வொருத்தரும் வேதத்துல கரை கண்டவர்கள், அப்படி படிச்ச மகா வித்வான்கள் அத்தனை பேரும் எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருக்கா இந்த ஒரு அரிய நிகழ்ச்சிய. காஞ்சி காமாட்சியோட கோபுரம். இந்த கோபுரத்தை பார்த்தா எப்படி இருக்கின்றார் காமாட்சி அம்பாள் 70 பீடாதிபதிகளும் சன்னியாசம் வாங்கிக்கிறத இந்த கோபுரம், இந்த காமாட்சி அம்மன் கோவில், இந்த ஒவ்வொரு இடமும் தானே பார்த்திருக்கு. நாம ஒரு ஆச்சாரியர் வரத்தை பார்க்கிறோம், இதுக்கு முன்னால இருந்து 70 பீடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிகள் வாங்கிக்கிறதையும் சில பேருக்கு பார்க்கறதுக்கு கிடைச்சது. அப்படி ஒரு 2 சங்கராச்சாரியர் தான் நமக்கு வரத்தை பார்க்க முடிஞ்சது. ஆனா இந்த காமாட்சி கோவில் இருக்கிற இந்த செவரா இருக்கட்டும், இந்த கல்லா இருக்கட்டும், இந்த கோபுரங்களா இருக்கட்டும், இது இத்தனையும் 70 ஆதிசங்கர்லேருந்து 70 ஆச்சாரியர்களும் வரத்தை பார்த்திருக்கே. அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவான ஒவ்வொரு மணித்துளிகளும், ஒவ்வொரு மண்ணும், ஒவ்வொரு செடி கொடியிலேருந்து அத்தனையுமே பரம பவித்திரமானது, புனிதமானதா இருக்கு, பாக்கியம் நிறைஞ்சது அப்படின்னு தெரியுது. நகரேஷு காஞ்சி, அதனால சொன்னாரே மகாகவி சொல்றார். அப்படின்னா நகரம்னா எது? காஞ்சிபுரம் அப்படின்னு. கற்றவர் சிறந்த காஞ்சி அப்படின்னு. கல்வியில் கரையிலா காஞ்சி. காமாட்சி கோவில் தங்க விமானம். விஜயநகர மன்னர்களால தங்கம் வேயப்பட்டது இந்த காமாட்சி கோவில். மூலஸ்தானம் இருக்கக்கூடிய காமாட்சி இருக்கக்கூடிய கர்ப்பகிரக விமானம். இத கல்வெட்டெல்லாம் வீற்றிருக்கா. காஞ்சிபுரம் அப்படின்னாலே காஞ்சி காமாட்சி அப்படின்னு ஸ்ரீவித்யில ரொம்ப உயர்வா சொல்லியிருக்கு. ஸ்ரீவித்யா பரா பட்டாரிகா ராஜராஜேஸ்வரி அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய காமாட்சியோட பார்வையில, அவளோட சந்நிதியில, அவருக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஆதிசங்கரோட சந்நிதி, இதுக்கு 2க்கும் முன்னாலேதான் இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடக்கிறது. இவர் இன்னும் நயினார் நாகேந்திரன் முதலான அரசியல் தலைவர்கள் எல்லாமும் வந்திருக்கா. யாருக்கெல்லாம் பக்தி ஸ்ரத்தை இருக்கோ, பாக்கியம் இருக்கோ, எல்லாருக்கும் இதெல்லாம் கிடைக்கிறது. இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்துல ஒரு நல்ல காரியம் நடக்கிறது. இது ஏதோ ஒரு மடத்துக்காக, ஒரு ஒருத்தருக்காக, தனிப்பட்டவர்களுக்காக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. உலகமே நன்மை அடையணும்னு நீங்க அவர் சங்கல்பம் பண்ணிக்கிறதே அந்த மந்திரத்தை கேட்டிருப்பேள், எல்லாரும் பேத்திருப்பேள். என்னன்னா உலக க்ஷேமத்துக்காக, உலக நன்மைக்காக இவர் காவி கட்டிக்கிறதா இருக்கட்டும், கையில தண்டத்தை வச்சுக்கிறதா இருக்கட்டும், இவர் முக்காலமும் சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்றதா இருக்கட்டும், இங்க எதுவுமே தனிப்பட்ட ஒருத்தருக்காக இல்ல, உலக நன்மைக்காகத்தான். அதனாலதான் நம்ம சிஷ்யர்களா இருக்கக்கூடிய, சீடர்களா இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நமக்கு இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. 1954 வருஷம் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு சன்னியாசாசிரமம் கொடுக்கறதே நடமாடும் தெய்வம்னு உலகம் கொண்டாடின காஞ்சி மகா பெரியவர் முதல் நாள் ஒரு உபன்யாசம் பண்றார். அதுல சொல்றார், இந்த மடமா இருக்கட்டும், இந்த மடத்துல நடக்கிற பூஜையா இருக்கட்டும், இது எல்லாமே உலக நன்மைக்காக தான், உங்களோட நன்மைக்காக தான்.
அதனால நீங்க உங்க வீட்டை பாத்துக்கிறாப்புல எப்படி கவனிச்சுப்பீங்களோ அதே மாதிரி இந்த மடத்தையும் கவனிச்சுக்கணும். எப்படி உங்க வீட்டுக்கு மாசம் செலவழிக்கிறதுக்கு என்னென்ன லிஸ்ட் போட்டு செலவழிப்பீங்களோ அதே மாதிரி மடத்துக்கு குரு காணிக்கை கொடுக்கணும்னு முதல்ல மடத்துக்கு காணிக்கை செலுத்தணும். காரணம் என்ன, எதுக்கு அப்படின்னா, இவர்கள் சன்னியாசியா இருந்தா கூட துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி இருக்கார், ராம ஜென்ம பூமி அந்த அந்த அறக்கட்டளையோட உறுப்பினரா இருக்கக்கூடிய, அதுல செக்ரட்டரியா இருக்கக்கூடியவர் அந்த ஆச்சாரியர் அவர் இருந்திருக்கார். அவர் என்னன்னா, அவர் தான் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள்கிட்ட சன்னியாசாசிரம் வாங்கின்றவர், அவரோட சீடரா இருக்கக்கூடியவர். அதனால இந்த மடத்து மேல, காமகோடி பீடத்து மேல ரொம்ப சூரியன் ஏதோ கிழக்க சூரியனும் இந்த அரிய நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்கார். இந்த தண்டமானது அவ கூடவே எல்லா காலத்திலையும் இருந்து நம்ம அத்தனை பேருக்கும் அது ஒரு புண்ணியத்தை சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பலனுக்காக அந்த தண்டத்தை பெரிவா கொடுப்பா, शिष्या स्वीकारम पंडिपा। अभी जो दंड प्रदान का कार्यक्रम चलेगा उसमें वो जो दंड है उसको देखकर प्रार्थना करते हैं कि जैसे इंद्र के हाथ में वज्रायुध है, जैसे परमेश्वर के हाथ में शूलायुध है। இப்போ பாத்தீங்கன்னா குருநாதர் கையால காவி உடை வாங்கிட்டு இருக்கார். இப்ப காவி உடை அவர் உள்ளுக்குள்ள உடுத்தின்னு இருக்கார். உடுத்தின்னு இன்னும் சிறிது நேரத்துல அவர் வெளியில வருவர். அப்ப பார்த்தா தெரியும், ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால, அரை மணி நேரத்துக்கு முன்னால பார்த்தா இந்த ஒரு பிரம்மவித்தோட இந்த பிரம்மச்சாரியோட கோலம் எப்படி இருந்தது, இப்போ இந்த காவி கட்டினோன்னு அந்த கோலம் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த தேஜஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஏற்கனவே வேதத்தை கரைச்சு குடிச்சிருக்கிற அந்த வேத தேஜஸ் ஜொலிக்கிறது போராத்துக்கு, அதுக்கு இன்னும் அழகுக்கு அழகு சேர்க்கிறாப்புல, இன்னும் ஒளிக்கு ஒளி சேர்க்கிறாப்புல அவர் காவியில வரப்போறார். இப்படி காவியில இப்படி இந்த ஒரு சங்கராச்சாரியர் 71வது ஆச்சாரியர் வரப்போறாருங்கிறத ஆர்வமா பார்க்கணுங்கிறதுக்காக போல இருக்கு. கிழக்க சூரியனும் ஜெகஜோதியா எழும்பின்னு காத்துன்னு இருக்கார், நம்மள மாதிரியே தரிசனம் பண்றதுக்கு. விமானத்துல காமாட்சி விமானம் பார்த்தேன்னா இதோ வந்தாச்சு. ஆஹா, இதோ வந்துட்டார். 2 ஆச்சாரியாலும் சேர்ந்து இப்போ தரிசனம் கொடுக்கிற பாக்கியம், இத பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ காவி கட்டிண்டாச்சு. காவி உடையில எப்படி இருக்கார் பாருங்கோ. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால அவரோட உருவம் எப்படி இருந்தது பார்த்தோம், இப்ப எப்படி இருக்காருன்னு. இப்ப குருநாதர் கூட அழிச்சுன்னு போய் அவருக்கு தண்டம், கமண்டலம், இன்னும் ருத்ராட்ச மாலை இதெல்லாம் கொடுத்துட்டு அடுத்தது மகா வாக்கியம் அப்படிங்கிற மந்திரோபதேசம் பண்ண. ஜெய ஜெய சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர, హర హర శంకర, జయ జయ శంకర, కాంచి. ఇప్పుడు స్వామి వారు అనుష్ఠానం చేసిన ஒரே வான வேடிக்கை, கோலாகலம் கோலாகலம். காரணம் என்ன அப்படின்னா, ஆஹா, இது மாதிரி ஒரு அரிய நிகழ்ச்சி, அரிய காட்சி நம்ம கண்ணுக்கு இனிமே எந்த ஜென்மத்துல கிடைக்க போறது, எந்த பாக்கியத்துல எப்ப கிடைக்க போறது. அப்படி இருக்கிறதுனால இது மறக்க முடியாத, நம்மள நினைவுல எப்போதும் பசுமையா இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இந்த நிகழ்ச்சி இருக்குங்கிறத, அந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் இப்படி வான வேடிக்கை, இன்னும் மங்கள வாத்தியங்கள் முதலான கோஷங்கள்லாம் நடக்கிறது. எல்லா ஜனங்களுக்கு அப்படியே உணர்ச்சி பெருக்கோட பக்தி வெள்ளத்துல தளிச்சிருக்காரு. இப்ப தன்னோட குருநாதரான 70வது பீடாதிபதிகளான ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் புருஷ சூக்தத்தினால மந்திரிச்ச அந்த தண்டத்தை அவருக்கு கொடுக்க போறார். காஷாயத்தை கொடுத்தார், தண்டத்தை கொடுக்கிறார். அடுத்தது அதுக்கு பிரார்த்தனை பண்றார், வேண்டிக்க இந்த தண்டம் கொடுக்கிறார்.
इन्द्रस्य वज्रोऽसि वार्त्रघ्नः शर्म मे यच्छा यत्पापं तन्निवारय सखा मा गोपाय इन्द्रहस्ते यथा वज्रम् शूलं हस्ते हरस्य च विष्णुहस्ते यथा चक्रम् तथा दण्डो भवाद्य मे। கையில எப்படி வஜ்ராயுதம் இருக்கோ, சிவபெருமான் கையில எப்படி சூலாயுதம் இருக்கோ, அத மாதிரி என்னோட கையில இந்த தண்டம் இருக்கட்டும், விஷ்ணுவோட கையில எப்படி சுதர்சனம் இருக்கோ, இந்த ஆயுதங்கள்லாம் தேவர்கள் வச்சுன்னுக்கிறது எதுக்காக அப்படின்னாரு, அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை காக்கிறதுக்கு. அத போல என்னோட கையிலயும் இந்த தண்டத்தை நான் வச்சுக்கிறேன். அப்போ இந்த தண்டத்தினால அவர் என்ன வச்சுக்கிறார் அப்படின்னா, இந்த தர்மத்தை நிலைநாட்டுற ஜய ஜய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. அனுஷ்டான பலஹ தண்டத்தை கொடுத்துட்டார், கமண்டலு கொடுத்துட்டார். அனுஷ்டான பலஹா இல்ல, அதுதான் கொடுக்கணும். ஜபம் நிச்சயம் பண்ண போறாவா, அதுதான் மந்திரவத்தா இருக்கணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். பாஸ்கட் சொல்லியிருக்கேன். இத உட்கார்ந்து மந்திரங்கள்லாம் ஜபம் பண்ணி எல்லாம் பண்றதுக்கு, தவம் பண்றதுக்காக தர்ப ஆசனம் இப்படி ஒவ்வொன்னா குருநாதர் கையால கொடுக்கிறார். முதல்ல காவி உடைய கொடுத்தார் உடுத்திக்க, அதுக்கப்புறம் தண்டத்தை கொடுத்தார், அடுத்தது கமண்டலத்தை கொடுத்தார். இப்போ ஆசனம் தர்பாசனத்தை கொடுக்கணும். ஆனால் இது பெரிய ஒரு பீடமான, ஏன்னா இது காஞ்சி காமகோடி பீடமா இருக்கிறதுனால, ஆதிசங்கர பரம்பரையில ஒரு பீடாதிபத்தியம் இருக்கிறதுனால ஒரு உயர்ந்ததான ஒரு மர ஆசனம். அதோடயே கூட இவருக்கு தர்பாசனம் கொடுக்கப்படுது. எதிர்த்தாப்புல நேர பார்த்தா காமாட்சி அம்பாளோட மூலஸ்தான கோபுரம், அம்பாள் பார்த்துட்டே இருக்கா. அங்கேருந்து ஆதிசங்கரோட இந்த விமானமும் இருக்கு. அங்கேருந்து ஆதிசங்கரும் பார்க்கிறார், காமாட்சி அம்பாளும் பார்க்கிறா. அதனால குருநாதர் காமிக்கிறார், நேர சாட்சியா யாரு இருக்கா அப்படின்னா, இதுக்கு அத்தனைக்கும் சாட்சியா யாரு இருக்கா அப்படின்னா, ஆதி குருவான ஆதிசங்கரிடம் அத்தனைக்கும் ஜெகன்மாதாவான எல்லா ஜீவர்களுக்கும் அன்னையான காமாட்சி இவர்களோட இந்த சன்னிதானத்துல அவர்கள் பார்வையில இப்ப அடுத்தது மந்திர உபதேசமாக போறது. மகா வாக்கியம் அப்படின்னு வேதத்துல இருக்கு. தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மைவ சத்தியம், இது மாதிரி மகா வாக்கியங்கள்லாம் இருக்கு, முக்கியமான மகா வாக்கியங்கள்லாம். அந்த மகா வாக்கியத்தை உபதேசம், அதே மாதிரி மந்திரங்கள்ல எல்லா மந்திரத்துக்கும் மூலமா இருக்கக்கூடிய, ஆதியா இருக்கக்கூடிய பிரணவம் முதலான உபதேசம் இவருக்கு காதுல பண்ண போறார். ஒரு தன்னோட சீடருக்கு குரு உபதேசம் பண்றாருன்னா கூட கருடாசனம் அப்படின்னு சொல்லி இருக்கு. எப்படி பெருமாள் கோவில்ல கருட வாகனம்லாம் அந்த ஒரு போஸ்ட்ல உட்கார்ந்து இருப்பாரோ, அது மாதிரி இந்த கருடாசனத்துல உட்கார்ந்துட்டு குருநாதரும் உபதேசம் பண்ண, சீடரும் அத கிரகிச்சுக்க போறாரு, அந்த மந்திரத்தை வாங்கிக்க போறார். குரு சம்சாரவன்ஹினா
दग्धं मां कालदष्टं च त्वामहं शरणागतः यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं ह वेदात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये. சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு குருநாதர்கிட்ட வேண்டிக்கிறார். என்னோட அறியாமை இருள் எல்லாம் போக்கி எனக்கு தெள்ள தெளிந்த அந்த பிரம்ம ஞானம் சித்திக்க உங்களையே கதின்னு உங்களை சரணடைகிறேன் அப்படின்னு இவர் இப்போ சொன்ன மந்திரங்கள்ல எல்லாம் பிரார்த்தனை பண்ணி குருநாதர்கிட்ட கேட்கிறார். எனக்கு அப்படி இருக்கக்கூடிய அந்த மந்திரங்களை உபதேசம் பண்ணணும் அப்படின்னு இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ண போறோம். நமது தர்மத்துல இப்போ குருநாதருக்கு பூஜை பண்ணி குருநாதரை பூஜை பண்ணி பாத பூஜை பண்ணி இந்த மந்திரத்தை அவர் வாங்கிக்க போறார். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ அப்படின்னு அந்த குருநாதருக்கு உபதேசம் பண்ண போறத மேலேந்து ஸ்வர்ண காமாட்சி அப்படியே மந்தஹாசத்தோட சிரிச்சுட்டே பாக்குற பாருங்கோ. வாணி ரமா அப்படின்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி லக்ஷ்மி ரெண்டு பேரும் சாமரம் வீசராப்புல இந்த காஞ்சி காமாட்சிக்கு சச்சாமர ரமா வாணி சவ்ய தட்சிண சேவிதா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லப்படுது. அவ குருட்ட பிரார்த்தனை பண்ணிருக்கா. இப்ப குருவானவர் அவருடைய பிரார்த்தனைய சிரவேர்த்து அவருடைய பிரார்த்தனைய காதுல வாங்கிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்க தரோம் அப்படின்னு ஆமோதிச்சு அவரை தன் பக்கத்துல உட்கார்த்திண்டு இதுக்கு மேல அந்த சங்கத்தினால அவளுக்கு சிரஸ்ல அபிஷேகம், அதுக்கப்புறம் புருஷ சுக்த விதானமா பூஜை எல்லாத்தையும் நடக்க போறது தரிசனம் பண்ணிக்கோங்க. இதே நிகழ்ச்சி தான் 42 வருஷத்துக்கு முன்னால 1983 வருஷம் மே மாசம் 29 இன்னைக்கு குருவா உட்கார்ந்துண்டு தனது சீடருக்கு உபதேசம் பண்ணக்கூடிய ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு இதே இடத்துல அவர் சிஷ்யரா உட்கார அவரோட குருவான ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இதே மாதிரி தான் மந்திரோபதேசம் பண்ணினர். அவருக்கு தன்னோட குருவுக்கு ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பாத பூஜை எல்லாம் பண்ணி மந்திரோபதேசம் வாங்கிக்க அவருக்கு சங்கத்தினால அபிஷேகம் சால கிராமத்தை வச்சு அபிஷேகம் இருக்கு. இதெல்லாம் பண்ணினார்னா இப்போ தன்னோட சீடருக்கு இவர் பண்றார். இந்த 42 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு இந்த பாக்கியம் பாக்குற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அவருக்கு இப்போ அபிஷேகம் பண்ணி வைக்க போறா. துறவரம் ஏற்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு மிகப்பெரிய பாக்கியம். எத்தனை தலைமுறையா நமக்கு கரையேறது அப்படின்லாம் சொல்லியிருக்கோ அதுக்கு சமமா பார்த்தா அந்த சந்நியாசாசிரமம் துறவரம்ங்கிறது எவ்வளவு ஒரு கடுமையான நியமங்களோட கூடின ஒரு ஆசிரமம் அப்படின்னா அதை வழுவாத கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு சிரமமான காரியம் அப்படின்னு அதுல இருந்து பார்க்கிறவாளுக்கு தெரியும். ரொம்ப கடுமையான ஒரு நியமம். இன்னும் சொல்லப்போனா அவர்களுக்கு வேணுங்கிற வயத்துக்கு வேணுங்கிற பசிக்கு வேணுங்கிற உணவை கூட அவர்களே எடுத்துக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனா மரத்துல இருக்கிற பழங்களை கூட பறிச்சு சாப்பிட முடியாது, பறிக்கப்படாதான். ஏன்னா நான் தான் எந்த ஜீவராசிகளுக்கும் இம்சை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் சங்கல்பம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மரத்திலேயும் தானே பழுத்து விழறத வேணா சாப்பிடலாம். அதுவும் இல்லையா பழுத்து விழற இலைகள் அத பர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை உணவா வச்சுக்கிறது. இப்படி இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவர்கள் தங்களுக்கு உண்டான உணவை வச்சுக்க முடியாதுன்னா சால கிராமத்தை வைக்கிறா.
வச்சு அந்த சால கிராமத்துல இருக்கு. அதனால புருஷ சூக்தத்தினால அபிஷேகம் महाराज के शिरस में प्रतिष्ठित करके குருநாதர் கையால அபிஷேகம். இதுக்கு 3 நாள் முன்னால பார்த்தேன்னா பல ஹோமங்கள்லாம் நடந்து அந்த கலச அபிஷேகம் எல்லாம் இவருக்கு நடந்தது. ஷண்மத ஸ்தாபனாச்சாரியன்னு ஆதிசங்கருக்கு பேரு. 6 சமயத்தையும் நிலைநாட்டியவர் அப்படின்னு. அதுல என்னென்ன கானாபத்தியம்னு கணபதியை முழுமுதற் கடவுளா வச்சுக்கிறது, முருகனை முழுமுதற் கடவுளா வச்சுக்கிறது, சூரியனை முழுமுதற் கடவுளா வச்சுக்க கூடியது, சிவனை விஷ்ணுவை அம்பாளெல்லாம் முழுமுதற் கடவுள் அப்படின்னு வச்சுட்டு வழிபடக்கூடிய இந்த 6 மதத்தையும் எல்லா வைதிகாலும் சேர்ந்து சொல்லுங்க. நெறிப்படுத்தி உலகத்துக்கு வழி காமிச்சு அருள் செஞ்சார் ஆதிசங்கர். அந்த ஆதிசங்கரோட இந்த சர்வஜ பீடமா இருக்கிறதுனால இத ஷண்மத ஸ்தாபனம் அப்படின்னு சொல்றது. அதுலதான் இவருக்கு இப்போ அபிஷேகம் ஆகுது. त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि, कृतं वदिष्यामि, सत्यं वदिष्यामि, तन्मामवतु तद्वक्तारमवतु, अवतु माम् अवतु वक्तारम्. ॐ शान्ति शान्ति शान्तिः. புருஷ சுக்தி சொல்லி சாலி கிராமத்துக்கு அபிஷேகம் பண்ண போறா. சபூமிம் விஸ்வதோ. புருஷ சூக்தம் அப்படிங்கிற இந்த மந்திரம் பரம்பொருளான பகவான் என்ன எப்படி இல்லாம இருக்கிற எங்கேயும் வியாபிச்சு இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் இந்த புருஷ சூக்தம் விளக்குறது. அந்த மந்திரத்தினால இப்ப அபிஷேகம் என்ற அந்த ஏதவாணஸ்ய மகிமாதோ ஜயாஸ்ய புருஷः பாதோஸ்ய விஸ்வாபூதானி த்ரிபாதஸ்யாமிருதம் திவே त्रिपादोर्ध्वमुदयेत् पुरोढः पादोऽस्येकाभवत्पुनः ततो विश्वम् यक्रामस्तादनानसने अभि तस्माद्भिरालजायत विराजो अधिपुरुषः स जातो अद्य ऋच्यतपश्चाद्धो विमतो पुरः यत्पुरुषेण हविषा देवा यज्ञमतन्वत वसन्तो अस्यासीताज्यं शरद्धभिः सर्वभूतसामानि जङ्गिरे सन्तानि जङ्गिरे तस्माद्यजत्तस्मादजायत तस्मादक्षा अजायन्त जेकेशो भयादागः गावो जङ्गिरे तस्माद्जाताजाभयाः यत्करोढं यदा कल्पयन् मुखमुखस्वसौ बाहुरूपादामुच्येते ब्राह्मणोऽस्य मुखमासीत् बाहुरादन्यकृतः ऊरोदस्य यद्भैश्च पद्यां शूद्रो अजायत चन्द्रमामणासो जातश्चक्षुः सूर्यो अजायत मुखदिन्द्रश्चाग्निश्च प्राणात् वायुराजायत नाभ्यासीदन्तरिक्षं शीर्ष्णोऽद्यौ समावर्तत पद्भ्याम् भूगर्भिश्रोत्रात्तथा लोकाङ्गाकल्पयन् सप्तास्यासन् परिधयस्त्रिसप्तसमिधः कृताः यज्ञेन यज्ञमायजन्त देवास्तानि धर्माणि प्रथमान्यासन् ते हनाकम् महिमानस्य चन्द यत्र पूर्वे साध्यास्सन्ति देवाः ॐ नमो नारायणाय ॐ नमो अध्याय अमृताभिषेकोऽस्तु அமிர்தாபிஷேகோஸ்துன்னு சொல்லி
அவளுக்கு அமிர்தாபிஷேகத்தை பண்ணி வச்சு அவளுடைய இந்த ஒரு உன்னதமான ஸ்திதிக்கு அவள் ஐச்சன் வந்திருக்கா சிஷ்யால. இப்போ இதுக்கப்புறம் அவ ஹிருதயத்திலேயே இவா தன் கைய வச்சு பெரியவா கைய வச்சு இந்த மந்திரங்கள்ல கேட்டு எல்லாருக்கும் கண்ணுல ஜலம். அதாவது புனிதமான கங்கை நீரால, புனிதமான வேத மந்திரமான புருஷ சூக்தத்தினால, புனிதமான சால கிராமத்தை சிரசுல வச்சு அவரை அபிஷேகப்படுத்தி பரம புனிதமாக்கி இருக்கார். இப்போ அவரோட மார்ல கை வச்சு அவருக்கு இன்னும் பவித்திரமாக்குறார். அந்த மாதிரி இந்த శ్లోకమానది அமைச்சிருக்கு. ఇప్పుడు స్వామివారు తన సుహస్తంతో శిష్యుల వారు మనస్సులో చేతు పెట్టి అనుగ్రహం చేస్తూ చెప్పేది ఏమంటే, నా హృదయము మీది ఒకటిగా ఉండాలి, నా తపస్సుని మీకు మేము ఇస్తున్నాము అని చెప్పి ఇప్పుడు స్పర్శం చేసి చెప్తారు. मम व्रते हृदयन्ते दधामि, व्रते हृदयन्ते दधामि, मम चित्तमनु चित्तन्ते अस्तु, मम वाचमेकमनाजुषस्व, मम वाचम् एकमनाजुषस्व, बृहस्पतिष्ट्वा नियुनक्तु मह्यम्। मम व्रते हृदयन्ते दधामि, मम व्रते हृदयन्ते दधामि, मम व्रते हृदयन्ते दधामि, मम चित्तमनु चित्तन्ते अस्तु, मम वाचमेकमनाजुषस्व, बृहस्पतिष्ट्वा என்னோட பேச்சு அவர் சொன்ன மந்திரங்களா இருக்கட்டும், பண்ணின ஜபமா இருக்கட்டும், பண்ணின பூஜைகளா இருக்கட்டும், இது அத்தனையோட விஷயங்களையும் தன்னோட சீடரான அவருக்கு மனசுல கைய வச்சு மார்ல கைய வச்சு நான் கொடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு குருநாதர் இதை விட எப்படி என்ன வாரி கொடுக்க முடியும்? தன்னையே தன் சீடருக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, அந்த ஆச்சாரியர்கள் சம்போ மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா அப்படின்னு சங்கர விஜய ஸ்லோகம் சொல்றதுன்னா, அந்த சம்புங்கிற சிவபெருமான் தான் சங்கராச்சாரியருங்கிற உருவத்துல வந்தார். அந்த சங்கராச்சாரியர்னு உருவத்துல வந்தவர் தான் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சங்கராச்சாரியங்க உருவத்துல இருக்கார், நடமாடின்னு இருக்கார் அப்படிங்கிற இந்த சொல்றது இல்லையா? அதத்தான் இப்படி குருநாதர் தன்னையே தூக்கி தன் சீடருக்கு கொடுத்தத அன்னையான காமாட்சி சந்தோஷமா பார்க்கிறா. அவருக்கு ஸ்படிக ருத்ராட்ச மாலைய அணிவிக்கிறார். ஆஹா, நாம என்னதான் தங்கத்தினால நகைகள்லாம் போட்டுண்டா கூட இந்த ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலைக்கு ஈடாகுமா? அந்த சுத்த ஸ்படிக சங்காசம்னு பரபிரம்மம் எப்படி இருக்கு? நிர்மலமா இருக்கு. ஸ்படிகம் எப்படி இருக்கு? நிர்மலமா இருக்கு. அந்த ஸ்படிகம் ருத்ராட்சம் இந்த மாலையை தன்னோட சீடருக்கு அவர் அனுபவிக்கிறார் அப்படின்னு தெரியறது. இப்போ மகா வாக்கியம் முதலான மந்திரங்களை உபதேசம் பண்ண போறா. அதனால திரை போட்டு அந்த எப்பொழுதுமே நமது சம்பிரதாயம் மந்திரங்கள் எல்லாம் ரகசியமா இருக்கணும். மந்திரம்னாலே ரகசியமா இருக்கணும். அத ரகசியமா உபதேசம் பண்ணுங்கிறதுனால காதோட காதா சொல்றதுக்கு அந்த வாயை அசக்கிறதை கூட அது என்னன்னு தெரியக்கூடாதுன்னு அவ்வளவு ரகசியமா இருக்கணுங்கிறதுக்காக பட்டு துணியினால மறைச்சு இப்போ உள்ளுக்குள்ள மந்திர உபதேசம் நடக்கிறது. வேதத்துல சொன்ன மகா வாக்கியங்கள்
மந்திரங்கள் எல்லா மந்திரமும் வேதமும் எங்கேருந்து வந்தது? பிரணவம், ஓம்ங்கிற பிரணவத்திலேருந்து தான் எல்லாமே வந்தது இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய பிரணவம் முதலான மந்திரங்கள் எல்லாம் தன்னோட சீடருக்கு குருநாதர் உபதேசம் பண்ண போறார். வெடி போறதா இருந்தா போடுங்க. இனிமே இந்த மந்திரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் ஜபம் பண்றாரோ வெடி வெடிங்கோ. சகலவாத்தியம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சொல்லுங்க. வெடி போட சொல்லுங்க. வெடி வெடிக்க சொல்லுங்க. இப்படி ஒரு காமகோடி பீடத்தை நிரூபி அதுல இப்படி ஒரு ஆச்சாரிகள் எல்லாம் கொடுத்து எங்களுக்கு எல்லாம் அருள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. ஏதோ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாலதான் அவர் இருந்து அருள் செஞ்சார்னு இல்ல. அப்படி அன்னைக்கு அவர் ஆரம்பிச்சு வச்ச அந்த அருள் இன்னும் நமக்கு தொடர்ச்சியா அருள் மழையா இன்னி வரைக்கும் வந்துட்டு இருக்கு. அதனால அந்த குருநாதர சங்கரரை எல்லோரும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அப்படின்னு ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையமும் துயர் தீர்கவேன்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். உலகத்துல உள்ள எல்லா கெட்ட சப்தம் போகணும், ஒழிய சப்தம் போகணும், எல்லாரும் வாழணும், எல்லாம் வளரணும் அப்படின்னா அதுக்கு இந்த அரண்நாமம் சூடங்கிற அதத்தான் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர காஞ்சி சங்கர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காஞ்சி சங்கர காஞ்சி சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காஞ்சி சங்கர உள்ள வந்து காஞ்சி பிரணவோபதேசம், சங்கர அதுக்கப்புறம் மகா வாக்கியம்னு சொல்லி அந்த மகா வாக்கியங்கள்லாம் உபதேசம், இதெல்லாம் ஆச்சாரியால் சிஷ்யாளுக்கு நேர கொடுக்கறா. இந்த யாருட்ட நம்ம மந்திர உபதேசம் வாங்கிக்கிறோமோ 4 வேதத்துக்குமே மகா இந்த பெரிய மகா வாக்கிய உபதேசத்தை வாங்கிக்கிறது கிழக்கு சூரியன் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா எல்லா தேவர்களுக்கும் கண்ணுக்கு தெரிஞ்ச பிரத்யக்ஷ தெய்வம் சூரியன் தான். அந்த சூரிய சாட்சியா, அதாவது சொல்லுவா சூரிய சந்திரால் சாட்சியா ஒரு நல்ல காரியம் பண்றோம், இது காலங்காலமா சூரிய சந்திரர்கள் உள்ள வரைக்கும் இதுவும் நிலைச்சு இருக்கட்டும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆசீர்வாதம். அத மாதிரி சூரிய சந்திரர்களும் எப்பொழுதும் இருக்கிற அந்த பரம்பொருள் அந்த சூரியனான அவர் எல்லா தேவர்களும் அந்த சூரியனுக்குள்ள இருக்கா அப்படின்லாம் நமக்கு தெரிவிக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூரியன் கிழக்கேந்து இப்படி ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை பார்த்துட்டு இந்த மகா வாக்கிய உபதேசம் இதெல்லாம் அவர் சாட்சியா இங்க குரு சிஷ்யருக்கு உபதேசம் பண்றார். Pranava and consequent meaning of Pranava and all the Mahavakyas, Veda Mahavakyas to his disciple. And 4 வேதமும் அது உபநிஷத்துல வேதத்தோட வேதாந்தம் வேதாந்தங்கிறோம். வேதம் முடிகிற இடத்துல இருக்கிறது வேதத்தோட சிரஸ் அப்படின்னு சொல்லுவா, அதுதான் உபநிஷத்து. அந்த உபநிஷத்துல அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லக்கூடியது தான் மகா வாக்கியம்னு பேரு. அந்த மந்திரங்களை நமக்கெல்லாம் பல பேருக்கு தெரிஞ்சே கூட இருக்கலாம். தத்துவமசி முதலானது, நீயே அதுவாக இருக்கிறாய் அப்படின்லாம் சொல்லக்கூடியது. அந்த மந்திரம் தான் இப்போ உபதேசம்லாம் பண்ணிட்டு இருக்கார்.
మీరు చూస్తే எனவே அறியாமைங்கிற இருள் விலகி சூரியன் உதிச்சாச்சு, ஞான சூரியன் உதிச்சாச்சு அப்படின்னு உலகத்துக்கு காமிக்கிறாப்புல இந்த சூரியனும் கிழக்க ஜெகஜோதியா ஜொலிச்சுன்னு இருக்கார். இந்த பூவெல்லாம் பாருங்களேன், இதுக்கு என்ன ஒரு புண்ணியம் இருந்ததுன்னா, இப்படி ஒரு அரிய நிகழ்ச்சிக்கு இது அலங்காரமா ஆகணும் அப்படின்னா அந்த பெற்றோர்கள் உட்கார்ந்து இருக்கா. உலகத்துக்கு இப்படி ஒரு பெரிய கொடையா தன்னோட குழந்தைய கொடுத்திருக்கிறவா இது உட்கார்ந்துன்னு பார்த்துட்டு இருக்கா. இந்த பூவா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களா இருக்கட்டும், தோரணமா இருக்கட்டும், மாவலியா இருக்கட்டும், வாழையா இருக்கட்டும், இது எத்தனையும் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. இந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு, அதை அலங்காரம் பண்றதுக்கு, அதுல சேர்றதுக்கு இந்த பூக்கள்லாம் கூட புண்ணியம் பண்ணிருக்கு அப்படின்னு தெரியறது. இந்த பெற்றோர்கள் பார்த்துட்டு இருக்கா. இப்போ மந்திர உபதேசம்லாம் ஆகி நமக்கு வெளியில காட்சி கொடுப்பா. மங்கள வாத்தியம் வாசிக்கிறது. வாத்தியத்தை நிறுத்தலாம். எல்லாரும் மௌனமா குரு பரம்பரை தியானம் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு பிரிவா ஆக்ஞை பண்றா. எல்லாரும் அவசியம் குரு பரம்பராம் பரம்பராம் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு குரு பரம்பரா தியானம். அதாவது ஆதி குருவான தட்சிணாமூர்த்தியான சதாசிவனான சிவபெருமான்லேருந்து ஆரம்பிச்சு ஆதிசங்கர நடுவாக இன்னைக்கு நாம கண்ணால பார்க்கக்கூடிய இந்த ஆச்சாரியாள் வரைக்கும் இந்த குரு பரம்பரை தொடர்ந்துன்னு வந்துட்டு இருக்கு. எந்த ஒரு இடைவெளியும் இல்லாத தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இல்லையா? அந்த நமக்கு ஞான ஒளியை கொடுத்து நமது அறியாமை இருளை போக்கி நமக்கு தெளிவை கொடுத்து நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பரம்பரை, அந்த குரு பரம்பரைய தியானம் பண்ணணும், நினைக்கணும். தினம் காலையில எழுந்தோன்னு இந்த சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதி, எல்லா இடர்களையும் போக்கக்கூடிய விநாயகர் என்ன பண்றார், அவரும் இது அத்தனைக்கும் சாட்சி மாத்திரமா இருந்து பார்த்துட்டு இருக்கார். இந்த காஞ்சிபுரத்துக்கு துண்டீர மண்டலம் அப்படின்னு பேரு, தொண்டை மண்டலம் அப்படின்னு பேரு. அந்த காஞ்சி தொண்டை மண்டல ராஜாவே மகா கணபதியோட அம்சமா பிறந்தவர் அப்படின்னு நமக்கு காமாட்சி விலாசம்லாம் சொல்றது. அதுவும் எதனால? இந்த காமாட்சியோட அருளாலத்தான் பிறந்தாளாம். அந்த தொண்டை மண்டல ராணி தனக்கு வாரிசு இல்லை, குழந்தை இல்லை அப்படின்னுட்டு காமாட்சிகிட்ட வேண்டிக்க, காமாட்சிக்கு ஆராதனை எல்லாம் பண்ண காமாட்சி அம்பாள் அவளோட பக்தியை பார்த்துட்டு ஆனந்தப்பட்டு என்ன பண்ணார், உனக்கு என்ன குழந்தை வேணும், அவ்வளவுதானே, என் பிள்ளையும் உனக்கு குழந்தையா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட விநாயகரையே இந்த தொண்டை மண்டல ராஜாவா அவதாரம் பண்ண முடியுமா காமாட்சி அருள் பண்ணினதா நமக்கு புராணம் சொல்றது. அதனாலதான் இன்னைக்கும் காமாட்சி கோயில் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா உற்சவ காமாட்சிக்கு எய்த்தாப்புல துண்டீர மகாராஜா சந்நிதி அப்படின்னு அவரோட சந்நிதி இருக்கு. அந்த பக்கமா வரத்தே அவர் எப்பொழுதும் அம்பாளை தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அங்க பேசாத வரணும் அப்படின்னு எல்லாம் சொல்ற வழக்கம். அப்படி இருக்கக்கூடிய அந்த தொண்டை மண்டலத்தை மகா கணபதி கஷேத்திரமா இருக்கிறதுனால மகா கணபதியும் இந்த மந்திரோபதேசங்கள்லாம் அவரும் சாட்சியா இருந்து பார்த்துட்டு அருள் பண்ணிட்டு இருக்கார். நமக்கும் அந்த குரு பரம்பரை நமக்கு அருள் செய்யணும். நமக்கும் எப்பொழுதும் தினம் தினம் அந்த குருவை தியானம் பண்ணிட்டு அவரோட அருள்னால ஆனந்தத்தை அடையணுங்கிறதுக்கு அதுக்கு எந்த இடரும் இல்லாத இந்த விநாயக பெருமான் நமக்கு போக்கட்டும் அப்படிங்கிற வேண்டுவோம். காமாட்சி கோவிலோட கோபுரங்கள், கிழக்கு மூலஸ்தானத்தோட தங்க விமானம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 4 கோபுரங்களும் 4 வாயிலையும் 4 கோபுரங்களோட இருக்கக்கூடியது. இந்த காஞ்சிபுரத்துக்கே நடுநாயகமா இருக்கக்கூடியது காமாட்சி தான். இங்க ஒரு இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, எந்த கோவில இது கோவில் நிறைஞ்ச கோவில். இந்த காஞ்சிபுரத்துல பார்த்தீங்கன்னா சைவமா இருக்கட்டும், வைணவமா இருக்கட்டும், சாக்தமா இருக்கட்டும், அருமத சமயத்துல சொல்லக்கூடிய எந்த ஒரு சுவாமியா இருந்தாலும் அத்தனை பேருக்கும் இது ஒரு ராஜதானின்னு சொல்லக்கூடிய தலைநகரமா இருக்கக்கூடியது காஞ்சிபுரம். அதனாலதான் மகாகவி காளிதாசன் நகரேஷு காஞ்சி அப்படின்னு உயர்வா சொன்னார். அதுல நடுநாயகமா
பராசக்தியான காமாட்சி வீட்டிருக்கா. எந்த கோவில்ல திருவிழா நடந்தாலும் பொதுவா எல்லா கோவிலையும் திருவிழா நடந்தா வாகனத்துல ஏத்தி அந்த பிராகாரத்தை தான் சுத்துவா. இந்த காஞ்சிபுரத்துல மட்டும் வரதராஜர் திருவிழாவா இருக்கட்டும், ஏகாம்பரேஸ்வர் திருவிழாவா இருக்கட்டும், எந்த ஒரு உற்சவமா இருந்தாலும் இந்த காமாட்சியோட ராஜவீதியில தான் வலம் வருது அப்படிங்கறதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் இன்னி வரைக்கும் இருக்கு. அப்படின்னா காமாட்சியோட முக்கியத்துவம் என்ன? அது பராசக்தி. அவள் இல்லாத சிவசக்தியா சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் கௌரி பரம்பராம். அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு நமது சிவபெருமான்லேருந்து ஆதி குருவான தட்சிணாமூர்த்தி சிவபெருமான் இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய ஆச்சாரிய பரம்பரைய நாம எப்பொழுதும் தியானம் பண்ணுவோம், வழிபடுவோம்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. இந்த 71வது பீடாதிபதிக்கு இந்த மகா வாக்கியம் முதலான மந்திரங்கள்லாம் இப்ப 70வது பீடாதிபதியா இருக்கவே இவர் உபதேசம் பண்ணாருங்கிறத பாக்குறோம். அந்த 70வது பீடாதிபதிக்கு 69வது பீடாதிபதி பண்ணினார். அந்த 69வது பீடாதிபதிக்கு 68வது பீடாதிபதியா இருந்து நடமாடும் தெய்வம்ல மகாபெரிவா வாக்கால உபதேசம் பண்ணி அதை ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி பெரியவர் கேட்டு அதை தன்னோட சீடரான ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிக்கு உபதேசம் பண்ண அவர் அந்த மந்திரத்தையே இப்ப தன்னோட சீடருக்கு பண்ணியிருக்காரு. அப்படின்னா அந்த மகாபெரிவாளுக்கு யாரு கொடுத்தார்? அவரோட குரு கொடுக்க, அவருக்கு அவரோட குரு கொடுக்க. இப்படி பார்த்துட்டே போனோம்னா முதல்ல இந்த மந்திரங்களை யாரு இப்படி உபதேசம் பண்ணார்? ஆதிசங்கரரே தன்னோட சீடருக்கு உபதேசம் பண்ண. அப்படி அந்த சீடர்ல இருந்து சீடர்ல இருந்து சீடர்னு வாழையடி வாழைய முகூர்த்தத்திலே நிறைய எடுத்து தீபாராதனை ஆமா ஒரு தீபாராதனை மந்திரோபதேசம் ஆயிடுத்து. இப்போ திரையை திறந்து 2 குருமார்களையும் நாம கண்ணால பார்த்து நமக்கு மந்திரம் எது? குருநாதரோட திருநாமம் தான். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. இதுதான் நம்ம எல்லாருக்குமான திருநாமம். இத சொல்ல சொல்ல நமது வாழ்க்கையில வெற்றி 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 தான். எதுலயும் நமக்கு தோல்வியே கிடையாது, நமக்கு வருத்தமே கிடையாது, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய அந்த திருநாமம் சங்கரோதீதி சங்கரஹா அப்படின்னு, சங்கரன் அப்படிங்கிற திருநாமத்துக்கு என்ன பொருள் அப்படின்னா, சம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரின்பத்தை விளைவிக்க கூடியவர் அப்படின்னு அர்த்தம். பேரின்பத்தை விளைவிக்கக்கூடியவர் அப்படின்னு எது? இந்த திருநாமமே, இவரோட நாமமே நமக்கு பேரின்பத்தை கொடுக்கிறது. அப்படி உபதேசம் பண்ற அந்த குருவுக்கு எல்லாம் பூஜை ஆகி இப்போ ஹாரதி. எல்லாரும் தீபாராதனைய தரிசனம் பண்ணுங்க. ஜய ஜய சங்கர. இந்த 2 குருநாதருக்கும் ஜய ஜய சங்கர சங்கர. ஹாரதி நடக்கிறது. இந்த தீபாவளியை நமக்கு ஞானம் சித்திக்கிறது தெரியுது. ஆஹா ஆஹா, எப்படி சாட்சாத் ஆதிசங்கர் மாதிரி குருநாதர் உட்கார்ந்து இருக்க, அவரோட சீடர் 4 சீடர்கள்
எப்படி எல்லாம் ரத்தனங்களா இருந்தாலும் அத மாதிரி இப்படி ஒரு அரிய காட்சியா இப்போ கிடைக்கிறது. சதாசிவசமாரம்பாம் சங்கராசிவசமாரம்பாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே. சூரியனை பார்த்து வணங்குற சாட்சியா இருக்கக்கூடிய பரபிரம்மா சூரிய நாராயணருக்கு, காமாட்சிக்கு, ஆதிசங்கரோட விமானம் எல்லாத்துக்கும் ஹாரத்தி காமிக்கிற குரு பரம்பரா வந்தே குரு பரம்பரா குரு சங்கராச்சாரிய மகாராஜிக்கு ஆச்சாரிய பரம்பராஜன மூலாம்நாய சர்வஜ்ஞ ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீఠாதிபதி ஜகத்குரு சங்கராச்சாரிய மகாராஜிக்கு ஆசீர்வாதம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி 2 பெரியவாள் ஆசீர்வாதம் பண்ணி கர்ஜூரங்கள்லாம் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கறதுக்கு மந்திராட்சத, அந்த மந்திராட்சதைய 2 பெரியவாளும் தங்களோட திருக்கரங்களால ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கறா. யாரெல்லாம் தரிசனத்துக்கு வராளோ அத்தனை பேருக்கும் எல்லா மங்களும் கிடைக்கணும், 16 பெற்று பெறுவாள்னு அக்ஷத எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கறா. இந்த 70வது பீடாதிபீடன பூர்வாசிரம அன்னைக்கு, தந்தைக்கு, அவர் கூட பிறந்தவாளுக்கு, இவ அத்தனை பேருக்கும் அக்ஷத பிரசாதம். நாம் எல்லோருக்கும் கொடுக்கறதுக்கும் அங்க அக்ஷதை இருக்கு. அதை எல்லாத்தையும் தொட்டு 2 ஆச்சாரியாலும் ஆசீர்வதிச்சு கொடுக்கிறா. இந்த அக்ஷத பிரசாதம் ரொம்ப முக்கியமானது. காரணம், இந்த காஞ்சி காமகோடி பீடத்துல 71வது பீடாதிபதிகளா வந்திருக்கிற, இப்போ புதுசா வந்திருக்கிற பெரியவா, அவரை இளைய பெரியவா அப்படின்னு நம்ம அழைப்போம் நினைக்கிறேன். அந்த அவர் அதே மாதிரி மூத்தவரா இருக்கக்கூடிய 70வது பீடாதிபதியான பெரியவா 2 பேரோட திருக்கரங்களாலையும் ஆசீர்வதிச்சு கொடுக்கக்கூடிய முதல் பிரசாதம் இது. இதுக்கப்புறம் இவர் 5 முழுக்களும் கொடுக்கத்தான் போறார். இருந்தாலும் இது முதல்ல கிடைக்கக்கூடிய பிரசாதம். தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திரம் அதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரியம் அதாஸ்ய பத்மபாதஞ்ச ஹஸ்தாமலகஞ்ச சிஷ்யம் தந்தோட்டகம் வார்த்திககாரம் அந்யான் அஸ்மத்குரூன் சந்ததமானதோஸ்மி. ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். தேவே தேஹே ச தேசே ச பக்தியாரோக்கிய சுகப்பிரதம் புத பாமர சேவ்யந்தம் ஸ்ரீ ஜயேந்திரம் நமாம்யகம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா. श्रीचरणानाम् अनुग्रहेण गुरुपरम्परा अनुग्रहेण च एतद्
तुरीयाश्रम स्वीकरण कार्यक्रमः सम्यक् सम्पन्नः। सनातन धर्म संरक्षणार्थम अद्वैत तत्व सिद्धांतस्य प्रचारार्थम ब्रह्म सत्यम जगन्मिथ्या जीवो ब्रह्मैव नापरः इति औपनिषद तत्वस्य मतस्य प्रचारार्थम काञ्च्यां प्रतिष्ठापितस्य काञ्ची कामकोटिपीठस्य या गुरुपरंपरा अनुवर्तते तस्यां गुरुपरंपरायाम् अस्मत् परमगुरवः तथा गुरवश्च ये श्री श्री चंद्रशेखरेन्द्र सरस्वती शंकराचार्याः तथा अस्माकं गुरवः ये श्री 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 जयेन्द्र सरस्वती शंकराचार्याः एते सर्वेपि लोकोद्धारणार्थं लोकस्य उपकारार्थं धर्मस्य संरक्षणार्थं श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करमिति अभिप्रायस्य कार्यरूपेण निर्वहणार्थम् अनेक शुकस्य गीतं श्रूयते। अनेक धार्मिक सामाजिक कार्याणि कृत्वा अस्माकम् इदानीमपि अन्य रूपेण अनुग्रहं वितरन्तो वर्तन्ते। तेषाम् अनुग्रहबलेन यः अद्य कार्यक्रमः सम्पन्नः तस्य वैदिकाङ्गत्वेन योगपट्टसहित नामस्य उद्घोषणमपि अङ्गभूतमिति मत्वा इदानीं या परंपरा अनुवर्तते शंकर भगवत्पादतः आरभ्य सुरेश्वराचार्याः सर्वज्ञात्म सरस्वती स्वामिपादाः इति तत् प्रभृति या परंपरा अस्माकं चंद्रशेखरे सरस्वती स्वामिपादाः जयेन्द्र सरस्वती स्वामिपादाः इति या परंपरा अनुवर्तते तस्यां परंपरायाम् अद्य अस्माकं सौभाग्यवशेन तेषाम् अनुग्रहबलेन तेषामेव अनुग्रहबलेनैव एतत् कार्यं सुसम्पन्नमिति धिया नामरूपे व्याकरवाणी इति विद्यते तत्र एतेषां नामकरणम् इति धिया सत्य चंद्रशेखरेन्द्र सरस्वती सत्य चंद्रशेखरेन्द्र सरस्वती सकलवाद्यं सत्य चंद्रशेखरेन्द्र सरस्वती इति नाम्ना एतान् सर्वेपि भक्ताः स्तुवन्तः नमन्तः ध्यायन् स्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च अनादिनिधनं ब्रह्म ब्रह्मस्वरूपाः इति कृत्वा तद्विषये एतादृश नाम्ना सहित गुरुपरंपरां सर्वेपि भक्ताः ध्यात्वा गुरु अनुग्रहेण गुरोरनुग्रहादेव पुमान् पूर्णः प्रजायते प्रशान्तये अद्वैत वासना आविर्भवति नान्यथा इति कृतं प्रणमत हृदितान् नित्यम् आचार्यपादान् इति आचार्य परंपरां सर्वेपि स्तुवन्तु। तदनुग्रहेण सर्वेषां श्रेयः परंपराः परंपरा अनुग्रहेण श्रेयः परंपराः सर्वेपि अवाप्नुवन्ति इति चन्द्रमौळीश्वरं मत्वा सर्वेषां कृते आशीः प्रदीयते। नारायण हर हर शंकर हर हर शंकर। वंदे गुरु परंपराम। இன்று நடந்த இந்த மகத்தான பிரம்மாண்டமான விமர்சையான இந்த நன்னிகழ்ச்சி பரம்பரையை பாரம்பரியத்தை பரம்பரை நம்பிக்கைகளை நாம்
தெரிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு, அதன்படி நடப்பதற்கான இந்த தேசத்திலேயே மிக மிக முக்கியமான பீடங்களாக விளங்கக்கூடிய காஞ்சி காமகோடி பீடத்தினுடைய தியாக பரம்பரையின் அடையாளமாக, தியாக பரம்பரையின் சிகரமாக, தியாக பரம்பரையின் உண்மையான உருவமாக இன்று நம்மிடையே அந்த குடும்பத்திலிருந்து இவர் இந்த பக்கம் வந்திருந்தாலும் இந்த காஞ்சி காமகோடி பீட குடும்பத்திலே இவர் சேர்ந்திருக்கிறார். ஆகவே இந்த அரிய நிகழ்ச்சியிலே நம்முடைய பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் இவர்களை இன்று முதல் சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி, சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி, சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி என்கிற பெயருடன் அனைவரும் அழைத்து மகிழ்ந்து அந்த குரு பரம்பரையினுடைய அனுகிரகத்தை இவர் மூலமாக நீங்கள் அனைவரும் பெற்று உங்களுடைய தர்ம மார்க்கமானது மேன்மேலும் சிறப்பதற்கு அனைவரும் அந்த குரு பரம்பரையை ஸ்மரித்து புண்ணியத்தை, புருஷார்த்தத்தை பெறுவதற்கு நீங்கள் எல்லோரும் முயற்சிக்க வேண்டும். சத்யவிரத நாமாங்கித காஞ்சி திவ்ய கஷேத்ரே என்பதாக நீங்கள் எல்லோரும் ஸ்வஸ்தி ஸ்ரீமதிகில பூமண்டல அலங்காரா என்பதிலே சத்யவிரத நாமாங்கித என்று சொல்கிறீர்கள். சத்தியத்தை, அதாவது பிரம்ம பரமாத்மாவை விரதமாக கொண்டு அல்லது விரதத்தை உண்மையாக மேற்கொண்டு பேருக்காகவோ புகழுக்காகவோ படாடோபத்திற்காகவோ மேற்கொள்ளாமல் ஆத்மார்த்தமாக அந்த சத்தியவிரதத்தை மேற்கொண்டு 3 வேதங்களையும் அத்தியனம் செய்து குருமுகமாக திரிவேதியாக அங்கங்களோடு சேர்ந்து எந்த ஒரு வேதத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேதோ நித்தியம் அதீயதாம் என்று ஆச்சாரியர்கள் சொன்னார்களோ, எந்த வேத பரம்பரையை பிரச்சாரம் செய்வதற்காக நம்முடைய பெரியவாளும் புது பெரியவர்களும் பாடுபட்டு ஒரு நல்ல வழியை நமக்கு காண்பித்திருக்கிறார்களோ, அந்த வழியை இளம் வயதிலேயே அந்த பூர்வ சம்ஸ்கார சம்பந்தத்தினாலே பிரபேதிரே பிராக்தன ஜன்ம வித்யாக என்கிற விதத்திலே இந்த அத்தியாத்ம வித்யா வித்யானாம் இந்த அத்தியாத்ம வித்தியை கற்று தேர்ந்தெடுக்கக்கூடிய இவர்களுக்கு அந்த சத்யவிரத நாமாங்கித காஞ்சி திவ்ய கஷேத்திரத்தினுடைய சம்பந்தமும் வரங்கள் நமக்கு தேவை. அந்த வரங்கள் ஞானமாகவும் இருக்கலாம், ஐஸ்வர்யமாகவும் இருக்கலாம், சந்தானமாகவும் இருக்கலாம், வித்யாகவும் இருக்கலாம், நல்ல சுபாவமாகவும் இருக்கலாம். மொத்தத்திலே வரம் என்பது மனிதர்களுக்கு தேவையான ஒன்று. அதிலே அனைவருக்கும் உணவு, அனைவருக்கும் நல் உணர்வு, அனைவருக்கும் நல்ல உள்ளம், இதை அளிக்கக்கூடிய அன்னவரம் சத்யநாராயண சுவாமியினுடைய அனுகிரகத்தையும் மனதிலே கொண்டு சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமி என்பதாக காஞ்சிபுரத்தினுடைய பெயரும் சத்யவிரதம் என்பது. எங்கிருந்து இன்றைய தினம் பக்தர்களுக்கு இந்த ஒரு அட்சய திருத்தியை தினத்திலே 17 வருஷங்களுக்கு பிறகு இந்த புதவார யுக்த ரோஹிணி திருத்தியை என்பது அமைந்திருக்கிறது. மறுபடியும் 27 வருஷத்திற்கு பிறகு அந்த புதவாரமும் ரோஹிணியும் சேர்ந்த அட்சய திருத்தியை வர இருக்கிறது. இப்படி இந்த ரொம்ப மிக மிக முக்கியமான முகூர்த்தத்திலே, குறைந்த அவகாசத்திலே நீங்கள் அனைவரும் நிறைந்து காணப்படுகிறீர்கள். மனதினாலேயும் நீங்கள் நிறைந்து காணப்படுவீர்கள் என்று நினைக்கிறோம். இந்த நேரத்திலே நீங்கள் எல்லோரும் உங்களுக்கான குரு வந்திருக்கிறார். அவருக்கான சிஷ்யர்களாக நீங்கள் அனைவரும் உங்களுடைய ஸ்ரத்தையை, உங்களுடைய பக்தியை, உங்களுடைய சமர்ப்பணா புத்தியை மேன்மேலும் அதிகரித்துக் கொண்டு இந்த ஞான பரம்பரையானது, தியாக பரம்பரையானது, சேவை பரம்பரையானது மேலும் மேலும் இந்த தேசத்திற்கும், இந்த தர்மத்திற்கும், இந்த சமுதாயத்திற்கும், உலகத்திலே விஸ்வ சாந்தி ஏற்படுவதற்கும், அத்வைத தத்துவம்
பிரச்சாரமாவதற்கும் அனைவருக்கும் பதவி, அனைவருக்கும் பணம் என்று இருந்தாலும் அனைவருக்கும் தேவையான ஒன்று புண்ணியம். அந்த புண்ணியத்தை அளிக்கக்கூடிய தவ வலிமையோடு கூடிய இந்த அனுகிரக சக்தியோடு கூடிய நம்முடைய பெரிவாளுடைய அனுகிரகத்தோடு, புது பெரிவாளுடைய அனுகிரகத்தோடு மேன்மேலும் இந்த தர்மங்கள் துவாத்ரிம்ஷத் தர்மபாலினி என்கிற காமாட்சி அம்பாளுடைய அனுகிரகத்தோடு மேன்மேலும் சிறப்பதற்கு அனைவரும் ముయర్చిపోமாக. హరహర శంకర, జయ జయ శంకర. ఈరోజు చాలా మంచి రోజు. అక్షయ తృతీయ పుణ్యకాలంలో మన కంచి కామకోటి పీఠం యొక్క గురు పరంపరలో ఆంధ్రత్వం, ఆంధ్ర భాషా చ ఆంధ్రదేశ స్వజన్మభూ తత్రాపి యాజుషీ శాఖ నాల్పస్య తపస ఫలమని చెప్పారు. అలా గొప్ప సుకృత పుణ్య పరిపాక విశేషం చేత ఈ రోజు అక్కడి నుంచే ఎందరో మహానుభావులు అన్నట్టుగా ఇక్కడ మహానుభావులుగా ఈ త్యాగం యొక్క ఒక ప్రతీకంగా, త్యాగం యొక్క శిఖరంగా, సేవ యొక్క ప్రతిబింబంగా ఇక్కడ మనకి స్వామివారు అనుగ్రహంతో ఈ రోజు లభ్యమైన సత్య వెంకట సూర్య సుబ్రహ్మణ్య గణేశ శర్మ ద్రావిడ్ గారు ఈ రోజు మనలో సత్య చంద్రశేఖరేంద్ర సరస్వతి స్వామివారుగా అందరికీ ఇలా మనస్సుకి ఆహ్లాదము, ఆనందం కలిగిస్తున్నారు. మీరందరూ కూడా ఆంధ్రదేశ భక్తులు అందరూ కూడా ఇలాంటి సత్సందర్భాన్ని సదుపయోగం చేసుకుని మనసా వాచా కర్మణ గురువు గారు దొరికారు. దొరికిన గురువు గారికి మీరందరూ కూడా మీ వంతు చేయగలిగే సేవా కార్యక్రమాన్ని మీరు తప్పనిసరిగా చేసి మానవ జీవితంలో చరితార్థులు కావాలి. మీ మానవ జీవితం ధన్యం కావాలి. आज सनातन धर्म परंपरा में एक रत्न का एक समय है. सनातन धर्म जो है युग युग से मनुष्यों का, जानवरों का, सभी प्राणियों के लिए शांति, सुरक्षा, संहिता एकत्रित होना, ऐसे समन्वय, सौभाग्य, शांति दे रहा है. विश्व में सबसे पुराना अनादि अपौरुषेय धर्म हमारा सनातन वैदिक हिंदू धर्म है. सबसे पुराना, सबसे पवित्र धर्म अपना सनातन धर्म हिंदू है. धर्म की जय हो, धर्म की जय. अधर्म का प्राणियों में विश्व का ऐसे सनातन धर्म संस्कृति में शंकरम लोक शंकरम, ऐसे आदि शंकराचार्य जी के द्वारा जो प्रतिष्ठित है, प्रतिष्ठा सहित है, जो कांची कामकोटि पीठ है, उस परंपरा में हमने अपने जगत गुरु श्री श्री चंद्रशेखरेंद्र सरस्वती स्वामी को शतमानं भवति शतायुः पुरुषः शतेन्द्रियः, वैसे संपूर्ण आयु के साथ दर्शन लाभ हमको मिला है. तो चलते हुए वो तो नडचे देवड़ू, उन्होंने अपने धर्म के लिए, समाज के लिए बहुत कुछ किया. उनका जो दृष्टि है, उनका जो करुणा है, उसके कारण ही ऐसे कार्य सुसंपन्न हो रहा है. नहीं तो आज का जमाने में ऐसे ये जो परंपरा का अनुसूति है, अनुवृत्ति है, वो कल्पना भी नहीं कर सकते हैं. इसलिए जो भी आज रीति रिवाज हम देख रहे हैं, विश्वास हम देख रहे हैं, मठ मंदिर देख रहे हैं, जो भी अपना विश्वास हम गांव गांव में, कुटीर में हम देख रहे हैं, धर्म का जो विश्वास मंदिरों के द्वारा हो रहा है, मठों के द्वारा हो रहा है,
कुटीर कुटीर में महिलाओं के द्वारा, पुरुष के द्वारा, सभी जनता के तरफ से जो धार्मिक विश्वास है, उसका विश्वास का आचरण करके उन्होंने हमको दिखाया। उनका जो स्फूर्ति है, उनका जो प्रेरणा है, उनका जो उपदेश है, उसको मन में रखते हुए ही ये कार्यक्रम करने के लिए हमारा संकल्प शुरू हुआ था। नहीं तो आज का भौतिक युग में, कंप्यूटर युग में ऐसे जो परंपरा है उसको आगे चलाने के लिए एक हिम्मत का जरूरत था, एक संकल्प का जरूरत था, एक महाप्रयास का जरूरत था। ये सब गुरु का अनुग्रह से निर्विघ्न रूप से ये संपन्न हुआ। वैसे अपने जयेंद्र सरस्वती शंकराचार्य महाराज सभी समाज का एक समाज भी उन्होंने नहीं छोड़ा विकास के कार्य गति में। इसलिए सभी समाज को तिलक धारण हो, गौ संरक्षण हो, अयोध्या का राम जन्मभूमि हो, नेपाल में हिंदू राष्ट्र का संचालन हो, जो भी प्रयास है सभी प्रजा का आस्था, व्यवस्था, विश्वास के लिए, विकास के लिए गेयम गीता नाम सहस्रम ध्येयम श्रीपति रूपम अजस्रम नेयम सज्जन संगे चित्तम ध्येयम दीन जनाय च वित्तम। ऐसे शंकराचार्य का उपदेश गांव गांव तक, कन्याकुमारी से कश्मीर तक, कन्याकुमारी से काशी तक, कन्याकुमारी से गुवाहाटी तक, कन्याकुमारी से काठमांडू तक, कन्याकुमारी से कैलाश तक पहुंचाने के लिए उनका कार्यक्रम हुआ। इसलिए ये जो शताब्दी है, दोनों महाराज का शताब्दी है, इसलिए सब लाभान्वित हुए। उसके लाभान्वित होने के जो सौभाग्य है, आप जैसे हमको भी ये सौभाग्य इन दोनों महाराज के साथ बचपन से ये महाराज के साथ ये संबंध रखने का हमको मौका मिला। ऐसे जो गुरुओं का जो आशीर्वाद है, उसके कारण ही ऐसे अद्भुत कार्यक्रम, सनातन संस्कृति का अनुरूप कार्यक्रम, अद्वैत तत्व दर्शन का अनुपम कार्यक्रम आज सुसंपन्न हुआ। इसलिए ये जो इन्होंने सब छोड़ के नाम और रूप, सोना चांदी, क्यों क्या क्या नहीं छोड़ा उन्होंने, पर पकड़ा भगवान को, पकड़ा भगवत पाद को, पकड़ा अपना धर्म विश्वास को। इसलिए उनका जो त्याग है, जो परंपरा है, उनका परिवार का जो जिस परिवार से वो आ रहे हैं, दान देना अक्षय तृतीया का महत्वपूर्ण कार्यक्रम है। ऐसे कौन देश के लिए, धर्म के लिए, समाज के लिए काम करेगा। इसलिए जो धन्वंतरी है, जो भी उनका अलमेलु मंगा है, जो भी उनका सौम्य जो भी है, उनका जो भी मातुल है, सब आपके द्वारा सराहना करने का और आप लोग प्रोत्साहित करने का ये अच्छा समय है। सब आप लोगों का करताल ध्वनि के द्वारा इस परिवार को सब लोग प्रोत्साहित करें। वैसे अपना धर्म का विश्वास हर परिवार में ऐसे एक उदाहरण के रूप में ऐसे धर्म का अनुरूप व्यवहार करने का, धर्म का अनुकूल व्यवहार करने का, धर्म का अटूटा जो भी उत्तम सेवा करने का ऐसे संकल्प करे। ऐसे संकल्प के द्वारा, महासंकल्प के द्वारा एक महाकुंभ तो अपने बीच में होगा। ये तो कुंभ राशि का ये महाकुंभ है, इसलिए ये तो बहुत पुण्य काल है। इसलिए सब लोग अपने जो नया महाराज है, सत्य चंद्रशेखरेंद्र सरस्वती स्वामी जी है, उनका जय हो। उनके द्वारा सब लोग अपना
कार्यक्रम सब धार्मिक सामाजिक कार्यक्रम हम अच्छा करके वंदे गुरु परंपरा इसके अनुरूप सदाशिव समारंभाम शंकराचार्य मध्यमाम अस्मदाचार्य पर्यंताम वंदे गुरु परंपराम इसके अनुरूप हर गांव में अपने भारत देश में धार्मिक आस्था, धार्मिक विश्वास, धार्मिक विज्ञान का सब अच्छा होने के लिए सब प्रयास करेंगे। इस कार्यक्रम के लिए आंध्र प्रदेश से वित्त मंत्री आने वाले हैं, तिरुमला तिरुपति देवस्थानम के चेयरमैन आने वाले हैं, तेलंगाना राज्य से वहां के मुख्यमंत्री के द्वारा एक अच्छा संदेश भी इधर मिल गया है। ये जो तेलंगाना का ये गौरव और आनंद का आज का दिन है, ऐसे वहां के मुख्यमंत्री के द्वारा रेवंत रेड्डी के द्वारा ये भी संदेश इधर आया है। सब लोग अपने धर्म के प्रति आस्था रख करके संघे शक्ति कलव युगे, वैसे सब लोग एकता के साथ, मैत्री के साथ सब लोग एक दृढ़ संकल्प के साथ अपने धर्म के लिए, अपने समाज के लिए, अपने देश का उन्नति के लिए काम करे। कामारिकामाम कमलासनस्थाम काम्य प्रदाम कंकण भूषहस्ताम कांची निवासाम कनक प्रभासाम कामाक्षी देवी कलयामि चित्ते। हर हर शंकर, जय जय शंकर। धर्म की जय हो, अधर्म का प्राणियों में विश्व का, गौमाता की। हर हर नमः पार्वती पतये, हर हर महादेव। ಕರ್ನಾಟಕದಿಂದ ಅನೇಕ ಭಕ್ತರು ಬಂದಿದ್ದೀರಿ. ನಮ್ಮ ದೊಡ್ಡ ಗುರುಗಳು ಕರ್ನಾಟಕ ಹೊಯ್ಸಳ ವಂಶಸ್ಥರು. ಇಲ್ಲಿಂದೆಲ್ಲ ತಾವೆಲ್ಲ ಬಂದಿದ್ದೀರೋ ಎಲ್ಲರೂ, ಎಲ್ಲ ಜನತೆ, ಅನೇಕ ಮಠಗಳು ಅಲ್ಲಿ ಇದೆ. ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಅನ್ನದಾನ, ಧರ್ಮ ಪ್ರಚಾರ ವಿಶೇಷವಾಗಿ ತಾವೆಲ್ಲ ಮಾಡ್ತೀರಿ. ತಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಇಲ್ಲಿ ಬಂದುದು ನಾವಕ್ಕೆಲ್ಲ ಸಂತೋಷ. ನಾವು ನಮ್ಮ ಪರಮಾಚಾರ್ಯ ದ್ವಾರ ಕನ್ನಡ ದೇಶವನ್ನು ನಾವು ಗೌರವಿಸ್ತೀವಿ. ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಭಕ್ತಿ ಸೇವಾ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು ಮಾಡಿ ಈ ದೇಶ ಸಂರಕ್ಷಣಾ ಸನಾತನ ಧರ್ಮ ಕಾರಣದಿಂದ ಆಗುತ್ತದೆ. ಧರ್ಮ ಸಂರಕ್ಷಣಾ, ಲೋಕ ಸಂರಕ್ಷಣೆ ಆಗುತ್ತದೆ. ಎಲ್ಲರಿಗೂ ಇಲ್ಲಿ ಬಂದ ಎಲ್ಲರಿಗೂ ಕೂಡ ನಾವು ನಮ್ಮ ಆನಂದವನ್ನು, ಸಂತೋಷವನ್ನು ವ್ಯಕ್ತಪಡಿಸ್ತೀವಿ. ಹರ ಹರ ಶಂಕರ್, ಜಯ ಜಯ ಶಂಕರ್. மங்களவாத்தியம் எல்லாரும் நவுந்துக்கோங்க. பெரியவா 2 பேரும் வர போறோம். எல்லாரும் தரிசனம் பண்ணலாம். யாரும் எழுந்திருக்க கூடாது. எல்லாரும் உட்காந்துக்கோங்க. ஆதிசங்கராச்சாரிய பரம்பராகத மூலாம் நாய சர்வஜ்ஞ ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதிபதி ஜகத்குரு சங்கர விஜயேந்திர சரஸ்வதி மகாராஜ் கி. ஆதிசங்கராச்சாரிய பரம்பராகத மூலாம் நாய சர்வஜ்ஞ ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாராஜ் கி. श्री सत्य चंद्रशेखरेन्द्र सरस्वती महाराज की. श्री सत्य चंद्रशेखरेन्द्र सरस्वती महाराज की. सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् गुरु परंपरां. मंगलवाद्य वासिंगो, मंगल वासिंगो. எல்லாரும் நகர்ந்துடணும். வைதிக கைங்கறி எல்லாரும் நகர்ந்துக்கணும். பெரியவா 2 பேரும் அங்க போகணும். 2 பெரியவாளுக்கும் வழிபடுங்க. அப்ப நம்ம பீடத்தை நோச்சு, நம்ம பீடத்தை பெரியவா அந்த பக்கம் போனோம்னா பீடத்தை மற்றவாள் நகர்ந்துக்கோங்க. மற்றவாள் அங்கேயே நில்லுங்க. அண்ணா தெரியாது. பிள்ளையாட்ட போலையா, பிள்ளையாட்ட போலையா அண்ணா? எல்லாரும் பிள்ளையார் சன்னதி மட்டும் நில்லுங்க. ஒரு நிமிஷம், இது எடுத்துல ஒரு நிமிஷம், இது எடுத்துல வழி
நாளும் காமாட்சி அம்மன் கோவில்ல போய் உள்ளுக்குள்ள காமாட்சி அம்பாள் தரிசனம் ஆதிசங்கர தரிசனம் பண்ணிண்டு நேர ஊர்வலமா மடத்துக்கு எழுந்தருள போறா. புதுசா வந்திருக்கக்கூடிய 71வது பீடாதிபதிகளுக்கு ஸ்ரீ 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 சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு திருநாமம் சூட்டி இருக்கா. ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளோட பாதங்கள்லையும் ஸ்ரீமத் சங்கர விஜயேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளோட பாதத்திலையும் நாம எப்பொழுதும் பக்தி பண்ணிண்டு அனந்த கோடி வந்தனம் பண்ணி பக்தி பண்ணிண்டு நாம எல்லோரும் குரு அருளையும் திருவள்ளும் அடைவோமாக. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. தஸ்மை ஞானாத்மனே நமः. व्याख्याता सर्ववेदान्ताः नित्यं प्रणतोऽस्म्यहम्. இப்போ புதுசா வந்திருக்கக்கூடிய 71வது பீடாதிபதிகளுக்கு ஸ்ரீமத் சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதிங்கிற திருநாமத்தை நமது 70வது ஆச்சாரியால் சூட்டி இருக்கா. இந்த சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அப்படிங்கிற திருநாமம் ரொம்ப பிரசித்தமா நடமாடும் தெய்வமான மகாபெரிவாளால உலகத்துல பிரசித்தமானது, பிரபலமானது. இந்த சந்திரசேகரேந்திர சரஸ்வதிங்கிற இந்த திருநாமம் இந்த காஞ்சி காமகோடி பீடத்துல 71 ஆச்சாரியாள்ல இவர் 8வது சந்திரசேகரேந்திர சரஸ்வதி. இவருக்கு முன்னாலேயும் 7 பேர் இருந்திருக்கான்னு தெரியுது. அப்படி ஒரு உயர்ந்த நாமம் அந்த சந்திரமௌலீஸ்வரர் திருநாமம். நாம எல்லோரும் அவளை வணங்கி அவளோட திருவருளை பெறணும்னு வேண்டிக் கொள்றோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. இவாளுக்கு காமாட்சி அம்பாள் கோவில் பிரசாதம் சேகரா. இனிமே எல்லா கோவில்லேருந்து வர காஞ்சிபுரத்துல உள்ள எல்லா கோவிலோட பிரசாதங்கள்லாம் சேர்த்து எல்லோரும் அனுகிரகம் பெறலாம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.